गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम्। गुरुचरणारविन्दाभ्यां नमः। गुरुरेव गतिर्गुरुमेव भजे गुरुणैव सगास्मि नमो गुरवे। न गुरोः परमं शिशुरस्मि गुरोः मतिरस्ति गुरौ मम पाहि गुरो। श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवः तं वन्दे कुञ्जराननम्। पीताम्बरं करविराजित शङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासखायमतिसुन्दरमन्दहासं पातालयेशमनिशं हृदि भावयामि। 32வது தசகம் மத்ஸ்யாவதாரம். மத்ஸ்யாவதாரம் தானே முதல் அவதாரம். இதையே இப்ப கொண்டு வந்து சொல்றான்னு நம்ம யோசிப்போம். பாகவதத்துல எப்படி சுகர் சொல்லிட்டு வராரோ அப்படியே இவரும் பட்டத்திரியும் நாராயணியத்துல சொல்லிட்டே வரார். அதுபடி நரசிம்மாவதாரம், வாமனாவதாரம், திருவிக்ரமாவதாரம் எல்லாம் வரிசையில ஒன்னொன்னா முடிய 32வது தசகத்துலதான் அவர் மத்ஸ்யாவதாரத்தை எடுத்துட்டு இருக்கார். இந்த மத்ஸ்யாவதாரம்ங்கிறது தான் முதல்ல ஜீவராசியினுடைய உருவத்துல, மீன் உருவத்துல பகவான் வந்தார் அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு அவதாரம். இதை நம்ம எங்க பார்த்தோம்? எல்லாருக்குமே நன்னா ஞாபகத்துல இருக்கும். நம்ம நாராயணியத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்க்கும் பொழுது வாதரோகத்தால பீடிக்கப்பட்டு இருந்தார் பட்டத்திரி. தன்னுடைய குருவினுடைய அந்த ரோகத்தை அவர் வாங்கிட்டார். அப்ப அதன பீடிக்கப்பட்ட அந்த பட்டத்திரி எப்படி இந்த நோய் தனக்கு தீரும்? அப்ப பகவானை நோக்கி பிரார்த்தனை பண்ணார். அப்படி பண்ணும் பொழுது ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்கிறார். எல்லார்கிட்டையும் போய் கேட்க இந்த வாதரோகத்திற்கு என்ன பரிகாரம், என்ன பண்ணணும்னு கேட்கும் பொழுதுதான் குருவாயூருக்கு போ, மச்சந்தொட்டுப்பாடு இப்படி எல்லாம் வருது. மச்சந்தொட்டுப்பாடு அப்படின்னா யாராவது என்ன பண்ணுவா? ஓஹோ, மற்றவெல்லாம் என்ன ஜென்ரல் மக்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா என்ன சொல்ல வரா ஜென்ரலா பார்க்கும்பொழுது அப்படின்னா, அந்த மச்சத்தை தொச்சம் அப்படின்னா மீன். அந்த மீனை தொட்டு பாடு நாக்குல வச்சுக்கணுமோ, மீனை நாக்குல வச்சுட்டு இது பண்ணணுமோ அப்படின்னு நினைப்பாளே தவிர டைரக்டா எப்படி பண்ணணும், என்ன அதுக்குள்ள இருக்கிற தாத்பரியம் என்ன அர்த்தம் அப்படிங்கறதெல்லாம் புரியாது. ஆனா இவருக்கு எப்படி வைத்திய சிகிச்சைனா அதுதான் அப்படின்னு அவள்லாம் நினைச்சுட்டு இருப்பா. ஆனா இவர் பரம பக்தர், பட்டத்திரி பரம பக்தர். அதனால அவர் சொன்ன தாத்பரியத்தை நன்னா புரிஞ்சுட்டு உடனே குருவாயூருக்கு போறார். அங்க இருக்கிற அந்த புஷ்கரணியில போய் ஸ்நானம் பண்றார். அங்க ஸ்நானம் பண்ணிட்டு நேர சன்னதியில போய் உட்கார்ந்துக்கிறார். அப்போ மத்ஸ்யாவதாரத்தினுடைய மகிமையை பத்தி பாட ஆரம்பிக்கிறார். அப்ப ஸ்தோத்திரம் பண்ண அப்படி வந்ததுதான். அப்ப மீன் என்ன பண்ணும்? மத்ஸ்யாவதாரத்தை சொல்ல அவருடைய நாக்குல மீன் வரத்தான வரும். அதுதான் அதனுடைய தாத்பரியம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் முதல்ல அவர் இத மாதிரி பாட சொல்றார், எதனால அது முதல்ல அந்த அவதாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த உலகத்துல முதல்ல ஜீவராசிகள் தோன்றின இடம் எது அப்படின்னா ஜலம். ஜலத்துலதான் ஜீவராசிகள் தோன்றது அப்படிங்கறத யாரு இன்னைக்கு இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கா. இந்த உண்மைய நம்மளோட முன்னோர்கள் இவாள்லாம் முன்னாடியே, ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுட்டு இருந்தா. இப்ப இந்த ஜீவராசிகள் கொஞ்சம் கொஞ்சமா அதுலேந்து மேல வளர்றது எங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆரம்பமே ஜலம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. எல்லா ஜீவராசிகள்லயும் பகவான் இருக்கார் அப்படிங்கறத காட்டுறதுக்கு தான் முதல் ஜீவராசியான மீனிலையும் பகவான் இருக்கார் அப்படிங்கறத தெரியப்படுத்துறதுக்காகத்தான் இந்த மத்ஸ்யாவதாரம். இத வேதமும் சொல்றது, இத ஸ்மிருதியும் சொல்றது. ஆபோவா இதமக்ரே சலிலமாசீத்துன்னு வேதம் சொல்றது. ஸ்மிருதி ஆப ஏவ சஜர்ஜாத்தவ் அப்படின்னு ஸ்மிருதி சொல்றது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஜீவராசிகள் முதல் ஜலத்துலதான் தோன்றதுங்கிறது வெளிப்படையா நம்ம எல்லாருக்குமே தெரியுது. இப்ப இத பட்டத்திரி ஆகட்டும்,
மத்ஸ்யாவதாரத்துலதான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுலதான் முதல்ல தான் அப்படியே கொண்டு வந்து எப்படி இந்த ஜலத்திலேருந்து பகவான் எப்படி வந்திருப்பார் அப்படிங்கறதெல்லாம் சிந்திக்க ஆரம்பிக்கிறார். அப்படி குருவாயூரப்பனை நேர்ல பார்க்க ஆரம்பிக்கிறார். அவருடைய அவதாரங்களை எல்லாம் வர்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறார். அப்படி அவர் கொண்டு வந்து சொன்னதினுடைய 32வது தசகம் தான் நாம இப்ப பார்க்க போற இந்த மத்ஸ்யாவதாரம். இப்ப சுகர் எப்படி அதுல பாகவதத்துல சொல்லி இருக்காரோ இதுக்கெல்லாம் பிறகு தொடர்ந்து பாகவதத்துல மத்ஸ்யாவதார வைபவம் வாமனாவதாரத்துக்கு அப்புறம் தான் அவர் சொல்லியிருக்கார். அதனால இங்கேயும் அதையே பட்டத்திலையும் ஃபாலோ பண்றார். இப்ப மீன் வடிவத்துல நாராயணன் ஏன் அவதரித்தான், அவதரிச்சு நாராயணன் என்ன பண்ணான், அதனுடைய பெருமை என்ன, இதெல்லாம் சொல்றதுதான் 32வது தசகம். அதுதான் பட்டத்திரி ரொம்ப அற்புதமா நமக்கு சொல்லியிருக்க. என்னங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். புரஹயக்ரீவ மகாசுரேண ஷஷ்டாந்தராந்தோத்யத கண்ட கல்பே நித்ரோன்முக பிரம்ம முகாத் ரிதேஷு வேதேஷ்வதித் சக்கில மத்ஸ்ய ரூபம். புரா அப்படின்னா முன்னொரு காலத்தில், முன்னாடி ஒரு சமயத்துல. ஏன் எப்படி சொல்றாங்க, அது என்ன முன்னாடி ஒரு காலம், இதுக்கு முன்னாடி வாமனாவதாரம் வந்தது, அதுக்கு முன்ன நரசிம்மாவதாரம் வந்தது, அதுக்கும் முன்னாடியே வந்த அவதாரம் இது. சுகர்வண்ணா முன்னாடி இந்த அவதாரங்களை கொடுத்திருந்தாலும் இந்த அவதாரங்களுக்கெல்லாம் முன்னாடி வந்தது மத்ஸ்யாவதாரம். அதனால புரா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். இது வைவஸ்வத மன்வந்தரம் அப்படின்னு இது பேர். 7வது மன்வந்தரம். இப்ப நம்ம இருக்கிற மன்வந்தரம் 7வது மன்வந்தரம். ஆனா மத்ஸ்யாவதாரம் இதற்கு முந்தைய மன்வந்தரத்தில் இருந்தது. அதனாலேயும் ஒருவேளை புரா அப்படின்னும் சொல்லி இருக்கலாம். அதனாலேயும் இருக்கலாம் அப்படிங்கிறது. முந்திய மன்வந்தரத்தில் புரா அப்படின்னு சொல்லும் பொழுது முன்னொரு சமயத்தில், இல்லைன்னா இதுக்கு முன்னாடி மன்வந்தரத்தில் ஹயக்ரீவ மகாசுரேன. ஹயக்ரீவ, ஹயம்னா குதிரை, ஹயக்ரீவர் அப்படின்னா குதிரை முகத்தோட உள்ள மகாசுரேன மிகப்பெரிய அரக்கன் ஒருத்தன் இருந்தான். என்னடா இது, ஹயக்ரீவன்னா அது அவதாரமாச்சே, பெருமாளோட அவதாரமாச்சே. இங்க அசுரன்னு சொல்லி பட்டத்திரி ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரே அப்படின்னு பார்த்தால், ஆமாம், ஹயக்ரீவன் என்ற நாமத்தில் ஒரு அசுரனும் இருந்தான். பகவான் ஹயக்ரீவன் அப்படின்ற ஒரு அவதாரமும் பகவான் எடுத்தார். இது வேறு அது வேறு. ஏன் ரெண்டுத்துக்கும் ஒரே வார்த்தை இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, ஹயம்னா குதிரை, இந்த அசுரனும் குதிரையின் முகம் கொண்டவனாக இருந்தான். அங்க அவரும் அவதாரம் குதிரை முகத்தோட பண்ணார். அதனால ஹயம் அப்படிங்கிற வார்த்தை வந்ததுனால ஹயக்ரீவ அப்படின்னு இருக்கே தவிர, இது வேறு, இது இவன் அசுரன், அது வேறு, அது அவதாரம்ங்கிறத நாம தனித்தனியா புரிஞ்சுக்கணும். சஷ்டாந்தர, சஷ்ட அந்தர அப்படிங்கிறது. சஷ்டன்னா 6, சஷ்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, 6வது திதி, அத சஷ்டி அப்படின்னு சொல்றோம். இங்க சஷ்ட அந்தர, சஷ்டன்னா 6, அந்தரன்னா முடிவு. 6வது மன்வந்தரத்தின் முடிவில் உத்தியத்து அப்போது ஏற்படக்கூடிய அகாண்ட கல்பே. அப்பொழுது அந்த மன்வந்தரம் முடிஞ்சு அடுத்த மன்வந்தரம் வரணும்னா ஒரு கல்பம் மாறுறது. அப்ப என்ன வரணும், என்ன எப்படி முடிஞ்சு இன்னைக்கு ராத்திரி படுத்து எழுந்து இருட்டு வந்து கார்த்தால வெளிச்சம் வந்த உடனே அடுத்த நாள் வருது அப்படிங்கிற மாதிரி இருக்குமோ? இருக்காது. அதுதான் பிரளயம் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல இப்ப வரக்கூடிய பிரளயம் நைமித்திக பிரளயம் அப்படிங்கிறார். அது என்ன நைமித்திக பிரளயம்? அது மகா பிரளயம். மகா பிரளயம் அப்படிங்கிறது சுத்தமா எல்லாமே அழிஞ்சு போயிடும். நைமித்திக பிரளயம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒவ்வொரு மனுவின் ஆட்சி காலம் முடியும் பொழுதும் நடக்கும். ஆனா எல்லாமே அழிஞ்சிடுமானா இதுல அழியாது. பூகு புவக சுவகங்கிற இந்த 3 லோகம் மட்டும் சூழ்ந்து கொள்ளும் ஜலத்தால. இந்த 3 லோகம் மட்டும் ஜலத்தால் சூழ்ந்து கொள்ளும். அப்போ அந்த மாதிரி சூழ்ந்து கொள்ளக்கூடிய காலத்தில் காண்ட கல்பே நித்ரோன்முக பிரம்ம. யாரு? அப்போ அந்த மாதிரி பிரளயம் வருது, அந்த 3 லோகம் மட்டும் நீரால் சூழ்ந்து கொள்ளும் அப்படின்னும் பொழுது, ஏன் அந்த 3 லோகம் மட்டும் நீரால சூழ்ந்து கொள்றது அப்படின்னு பார்த்தால், பிரம்மா ரெஸ்ட் எடுத்துக்க போவாராம். பிரம்மா இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. அவருக்கும் டயர்டா இருக்கும் இல்லையோ பாவம்.
அதனால அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக போவார். ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக போகக்கூடிய காலம் நைமித்திக பிரளயம். அப்ப மகாபிரளயம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, பிரம்மாவினுடைய சுழற்சியே முடிஞ்சிடும், இன்னொரு பிரம்மாவே வருவார். அப்ப எல்லாமே மாறும். அதனால இந்த காலத்திற்கு நைமித்திக பிரளயம்ங்கிற காலத்துல பிரம்மா ரெஸ்ட் எடுத்துக்கிறார். அவரு போய் படுத்து தூங்குறார். நித்ரோன்முக, நித்ரைனா தூக்கம், ரெஸ்ட் எடுத்துக்கிறார். தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் பொழுது, முக அப்படின்னா முகம்னு அர்த்தப்படுத்த கூடாது இந்த இடத்துல, வாய். பிரம்மாவிடம் இருந்துதான் வேதம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சொல்றோம். வாய் அப்படின்னா அவருடைய வாயில் இருந்து அவர் தூங்கிட்டு இருக்கும் பொழுது வேதங்கள் அவர் மூலியமா தானே வேதங்கள் வந்துட்டு இருக்கு. வேதம்லாம் வந்துட்டே இருக்கு, அது பாட்டுக்கு வேதம் வந்துட்டே இருக்கு. நித்ரோன்முக பிரம்மமுகாத் கிருதேஷு, நித்ரையின் வடிவில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மனின் வாயில் இருந்து வந்த வேதங்களை, வாயிலிருந்து வந்துட்டே இருக்கு வேதங்களை, ஹிருதேஷு திருடிண்டு போயிட்டான். யாரு? மகாசுரேன, ஹயக்ரீவ மகாசுரேன, ஹயக்ரீவன் என்ற நாமத்தில் உள்ள இந்த அசுரன் பிரம்மா நன்னா தூங்கிட்டு இருக்கார். தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவருடைய வாயில் இருந்து வரக்கூடிய அந்த வேதங்களை திருடிட்டு போயிட்டான். அப்போ வேதேஷ்வதிச்சக்கில மத்ஸ்ய ரூபம். அப்பதான் அந்த திருடிண்டு போறது அப்படின்னா, வேதத்தை திருடின்னு போயிட்டான், அவரு வாயிலேருந்து வந்துதா, அது எப்படி அதை போய் திருட முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, வேதம்னா ஏட்டுச்சுவடியிலயா இருந்தது, இல்ல நோட் புக் போட்டு எழுதி வாயிலேருந்து கொண்டு வந்து பேப்பரா வந்துட்டு இருந்ததா அப்படியே சுருட்டிட்டு? அப்படி எல்லாம் கிடையாது. அப்பொழுதெல்லாம் ஏட்டுச்சுவடியும் கிடையாது, பேப்பரும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாமே எழுதாமலே, வேதங்களை எல்லாம் எதுவுமே சாதாரணமா வேதங்களை எழுதி வச்சு படிக்கவும் கூடாது. இப்பதான் எல்லாம் பேப்பரா புஸ்தகமா இது எங்க கிடைக்கும் அது எங்க கிடைக்கும் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். எதையுமே எழுதி வைத்தே படிக்க கூடாது. வேதத்திற்கு தமிழ்ல என்ன பேரு? எழுதா கிழவி அப்படின்னே வேதத்திற்கு பேரே உண்டு. நிறைய பேர் இதை கேட்டே இருக்கலாம் இந்த வார்த்தையை. ஸ்ருதி அப்படின்னு அதை சான்ஸ்கிரிட்ல சொல்வா. ஸ்ருதினா என்ன? ஸ்ருதினா காது. இந்த காதுல இருந்து சிரவணம் பண்றது, காதால் சிரவணம் பண்ணுவது, கேட்டு 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 அத மனசுல இருத்தி கொள்வது, அப்படியே கிரகிச்சு வச்சுண்டு தான் அது இன்னொருவரின் வாயின் மூலமாக அப்படி வெளிப்படும். காதால கேட்கணும், மனசுல நிறுத்திண்டு புத்தியால அதை கிரகிச்சுக்கணும், அதற்கு பிறகு அதை வாயால வெளிப்படணும். அப்படித்தான் வேதம் எல்லாம் இருந்தது. எழுதா கிழவின்னு அழகா அதுக்கு தமிழ்ல ஒரு பேரும் இருந்தது. அப்படி இருந்ததுதான், அப்படித்தான் இருத்துக்கணும். சரி, இதெல்லாம் தானே இருந்தது. அப்ப எப்படி அவன் திருடினான்? இப்ப அடுத்த கொஸ்டின் நமக்கு வருதா இல்லையா? அப்ப எப்படி திருட முடியும்? வேதம் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது இப்படி வேதத்தை அவர் வாயிலேந்து வந்துட்டு இருக்கு. யார் வாயிலேந்து? நித்ரோன்முக பிரம்ம முகாத்து, நித்ரையில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மனின் வாயில் இருந்து வந்து கொண்டிருந்த அந்த வேதத்தை இவன் அந்த வேதம்ங்கிறது வேத ஞானம், அந்த ஞானத்தை இவன் அபகரிக்கிறான். அப்ப எப்படி அவனால அப்படி அபகரிச்சுக்க முடியும்னா, அவன்கிட்டயும் அந்த சக்தி இருக்குன்னு அர்த்தம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி அந்த அசுரன் கிட்ட அப்பேற்பட்ட சக்தியா அப்படின்னா, அவனும் தேவர்களை விட அசுரனும் தவம் பண்றதுல ரொம்ப சிறந்தவனா இருப்பான். அப்படியெல்லாம் தவம் பண்ணி தானே விதவிதமா வரம் வாங்கினா, அதை நல்லா ஞாபகத்தில் நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்பேற்பட்ட தவசாலி. அப்ப அவனுக்கு அதற்குரிய சக்தி அவன்கிட்ட தானே இருக்கும். அப்ப அவன் என்ன பண்றான்? அந்த வேத ஞானத்தையே திருடிடுறான்னு அர்த்தம். இப்ப கிரகித்வா அப்படின்னா என்னன்னா, வேத ஞானத்தையே அவன் கிரகித்துக் கொள்கிறான். அப்படிதான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்கிட்ட அவ்வளோ தவசக்தி இருந்து இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அந்த வேதத்தை காப்பதற்காக, அப்போ அந்த வேதத்தை காக்கணுங்கிறதுக்காக மத்ஸ்ய ரூபம், மீனின் ரூபத்தை எடுக்கணும்னு அதித்ய கீழ விரும்பினாயோ குருவாயூரப்பா நீ இங்க கொண்டு முடிக்கிறார் பட்டத்ரி. குருவாயூரப்பா கில மத்ஸ்ய ரூபம், ஓ நீ மத்ஸ்ய ரூபத்தை எடுக்க வேண்டும் என்று அந்த வேதத்தை காக்கிறதுக்கு தான் விரும்பினியோ? இப்படி எல்லாம் ஒரு ஹயக்ரீவன் வந்து எடுத்துட்டு போனானே, அதை வந்து எடுத்துக்க, இதுக்காகத்தான் நீ அதை விரும்பினியா அப்படின்னா, ஆமாம், நான் குருவாயூரப்பன் கர்ப்ப கிரகத்திலிருந்து. இப்ப பிரம்மதேவனினுடைய வாக்கிலிருந்து ஒரு வேதம் வருது, அதை அபகரிக்கிறான். அந்த வேத சப்த உச்சாரண சாமர்த்தியத்தை அபகரிக்கிறதுங்கிறது குறிக்கும் அது. இப்ப அரக்கர்கள் பிரம்மா, இந்திரன், சூரியன் போன்ற தேவர்களையும் காக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். இப்ப இந்த அரக்கர்களுக்கு என்ன ஒரு சக்தி இருக்கு? அப்படி சக்தி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவர்களோட சண்டை போட்டு அவளையே ஜெயிக்கிற சக்தி அவளுக்கு இருக்குத்தானே இருக்கு. அப்போ இந்த வல்லமை எல்லாம் எங்க இருக்கு? நம்ம எப்படி இருக்கு அவளுக்கு இவ்வளவு சக்தி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பல புராணங்கள்ல பார்த்து, இப்ப தேவர்கள் தோத்து போயிட்டா,
அசுரர்கள் போய் அந்த இடத்தையே பிடிச்சிட்டா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பல புராணத்திலையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்ப சிருஷ்டி கர்த்தாங்கிற அந்த பிரம்மாவை மது கைடவன் அப்படிங்கிற அசுரர்கள்லாம் தாக்கியதா மார்க்கண்டேய புராணத்துல இருக்கு. அதுல விஸ்தாரமா சொல்லியிருக்காத மது கைடவர்கள் இத. இப்ப வேதத்தினால்தான் பிரம்மாதி தேவர்களுக்கு பலம் அப்படிங்கிறது நமக்கு புரியுறதா? அதனுடைய மகிமை முதலியதெல்லாம் இவாளுக்கு பலமே வேதத்தாலதான் இந்த அசுரர்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிறா. அவ கிட்ட இருக்கிற சக்தி எப்படின்னா, இந்த தேவர்களுக்கு மட்டும் எப்படி ஒரு பலம் எப்படி இருக்கு. நாம இவ்வளவு இது பண்றோம், இவ்வளவு இது இருக்கு, இவ்வளவு உடல் பலம் எல்லாம் நம்ம இருக்கு, ஆனா எப்ப போனாலும் நமக்கு தோல்வி வருது, இவாளுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு பலம்னு யோசிச்சு, ஓ இவா கிட்ட இருக்கிறதே இந்த வேதம், இந்த வேதத்தினுடைய பலம், இதனுடைய மகிமை, இத புரிஞ்சுக்கிறா. புரிஞ்சுட்டுதான் இந்த வேதத்தை அபகரிக்கணும், இதை நாம திருடின்னு வந்துடணும்னு அவ யோசிக்கிறா. அப்படி புடிங்கின்னு வந்துட்டா அவகிட்ட இந்த அவளுக்கு பலமே இல்லாத போயிடுங்கிறது இவளுக்கு தெரிஞ்சு போறது. இப்படி இதுதான் வேதத்தினாலதான், அதனாலதான் வேதம்ங்கிறது தழைக்கிற மட்டும்தான் இந்த உலகத்தில் எல்லாமே நன்னா இருக்கும்னு சொல்றது. அந்த பிரம்ம ஞானம்ங்கிறது தான் வேதம். இந்த உலகத்திற்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய எல்லா சாதனங்களும் வேதத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்றது. அந்த வேதத்தை அபகரிச்சுண்டு வந்து விடுறான் அந்த ஹயக்ரீவன். இப்ப பகவான் அதை எப்படி காப்பாத்த போறார் அப்படிங்கிறதுதான் மிகப்பெரிய விஷயம். இங்க பரீட்சித்து கூட சுகாச்சாரியாரை பார்த்து உலகமே அருவருக்கிற மாதிரி இருக்கு இந்த மீன், ஏன் போய் பகவான் போய் மீன் வடிவம் எடுத்தார் அப்படின்னு தான் பரீட்சித்தே சுகரை பார்த்து கேக்குறான். அப்ப இவர் சொல்றார், அவரோ பெரிய கேக்குறான், அது வேற, அவரோ ஈஸ்வரன், அப்படி இருக்கும்போது எதுக்கு மீன் அப்படின்னு கேட்கும்போது, ஈஸ்வரன் பசுக்களையும் வேதம் அறிஞ்சவா அப்படின்னு யாரும் தனித்தனியா பார்க்கல. தேவர்கள் அசுரர்கள் வேற ஜாதி இவாள்லாம் தனித்தனியா அவர் பார்க்கறது கிடையாது. வேதத்தையும் தர்மத்தையும் காப்பாற்றணும், அதுதான் அவருக்கு. அதனால தான் எந்த ஜீவராசியாக இருந்தாலும் அத்தனை ஜீவராசிகளும் பகவத் ஸ்வரூபமே அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவும் அவர் இந்த மாதிரி அவதாரங்கள் எடுக்கிறார்ங்கிறது சுகர் பரீட்சித்துக்கு இந்த இடத்துல தெளிவுபடுத்துறார். பகவானுக்கு எந்த ஜீவராசிகள்கிட்டையும் உயர்வு தாழ்வு இல்லை அப்படிங்கிறதையும் சுகர் இந்த இடத்துல பரீட்சித்துக்கு சொல்றார் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த முதல் ஸ்லோகம். இப்போ குருவாயூரப்பன் கர்ப்ப கிரகத்தில் இப்ப என்ன பண்ண போறார், இப்போ மீனா அவதாரம் எடுக்கணும். இப்ப கர்ப்ப கிரகத்துல குருவாயூரப்பன் அவதாரம் எடுக்க போறான். அப்படி அவதாரம் எடுக்கிற அந்த காட்சி இப்ப பட்டத்திரி 2வது ஸ்லோகத்துல சொல்ல போறார். பட்டத்திரி அத வார்த்தைகள்ல வடிக்கிறார், அவர் பார்க்கிறார். குருவாயூரப்பன், குட்டி குருவாயூரப்பன் இப்ப வரப்போறான். எப்படி கொண்டு வர போறான், மீனா வரப்போறான் அப்படிங்கறத பட்டத்திரி எப்படி வார்த்தையில கொண்டு வரார், அவர் மனசுல எப்படி தெரியுது, அத அவர் சொல்ல போறார். நாமளும் அதை அனுபவிக்கலாம். எங்க எடுக்கிறார், எப்படி எடுக்கிறார், யாருக்காக எடுக்கிறார், எப்படி எல்லாம் என்னெல்லாம் பண்ண போறான் குருவாயூரப்பன் அப்படிங்கிறதுதான் இந்த இடத்துல அவர் தெளிவுபடுத்துறார். சத்யவ்ரதஸ்ய த்ரமிலாதிபர்த்துஹு நதி ஜலே தர்ப்பயதஸ்ததானீம் கராஞ்சலௌ சஞ்ஜ்வலித கிருதிஸ்த்வம் அத்ருஷ்யதா கஷ்சன பாலமீனக. சத்யவிரதஸ்ய, சத்யவிரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜ ரிஷி இருந்தான். அது என்ன ராஜ ரிஷி அப்படின்னா, முதல்ல இந்த சத்யவிரதன் அப்படிங்கிறவர் ஒரு ராஜாவா இருந்தான். ராஜாவா இருந்து நாட்டை நல்ல விதமாக ஆட்சி செஞ்சு அவன் வயசாயிடுத்தவனுக்கு. வயசெல்லாம் ஆன பிறகு இந்த ஆட்சி பொறுப்பை தன் மக்களிடம் ஒப்படைத்து விட்டு காட்டுக்கு போனான். காட்டுக்கு போய் அங்கு ரிஷியாக ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்தி கொண்டு அங்கு பகவத் தியானத்தில் ஈடுபட்டு ரிஷியாக இருந்தான். அதனால அவனுக்கு ராஜ ரிஷி அப்படின்னு பேரு. இதுக்கு எக்ஸாம்பிள் எதுன்னா ஜடபரத சரித்திரம். பரதன் ராஜாவாக இருந்து ராஜ ரிஷியாக ஆனான். ஆனா அப்புறம் மான பார்த்துட்டு இது பண்ணான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். பரதனும் ஒரு ராஜ ரிஷி. இப்ப அந்த சத்யவிரதன் முன்னாடி இந்த சத்யவிரதன் என்ன பண்றான் அப்படின்னு பார்க்கும்போது, திரமிலாதி பத்ருகு எந்த இடத்துல, திரமில தேசம். அவனுடைய நாடு எது அப்படின்னா திரமில தேசம். இப்ப மீதி சில அவதாரங்கள் எல்லாமே பார்த்தாக்க, மதுரால கிருஷ்ண அவதாரம், அயோத்தியில ராம அவதாரம், இப்படி நம்ம எல்லாம் ஒரு அவதாரமும் எங்கெங்கயோ எல்லாமே நார்த்லயே எடுத்திருக்காரு, ஒண்ணு கூட இந்த சவுத்துலயே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கும் பொழுது, இந்த தமிழ்நாட்டில் எடுத்த அவதாரம் மத்ஸ்ய அவதாரம் அப்படிங்கிறத குறிக்கிறது இது.
அததான் இந்த இடம் கொடுக்கிறது. திரமிலாதி, திரமில தேசம். திரமில தேசம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா திராவிட தேசம், தமிழ்நாடு. தமிழ்நாடு உள்ளிட்ட இந்த பகுதியை ஆண்டு வந்தான். எங்க இந்த தமிழ்நாடு உள்ளிட்ட பகுதியில எந்த இடத்தை இவன் ஆண்டு வந்தான் அப்படின்னா பாண்டிய நாட்டை ஆண்டவன் இவன். எப்படி தெரியும் அப்படின்னா எப்படி இவன் பாண்டிய நாட்டை தான் ஆண்டான் அப்படின்னு எப்படி கரெக்டா நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா பாகவதத்துல இவர் கிருத்தமாலா நதியில் அனுஷ்டானம் பண்ணாருன்னு இருக்கு. இந்த கிருத்தமாலா நதி எங்க இருக்கு அப்படின்னா அது இன்னைக்கும் இருக்கு மதுரையில. இன்னைக்கும் வைகை நதியின் ஒரு கிளையாக கிருத்தமாலா அப்படிங்கிறது மதுரையில ஓடின்னு இருக்கு. இன்னொன்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா பாண்டியர்கள் அவளோட கொடியிலேயே மீன் தான், மீனைத்தான் வச்சுட்டு இருப்பா. அதுக்கு காரணமே மத்ஸ்யாவதாரம் எடுத்தார் பகவான் இந்த இடத்துல அப்படிங்கிறதுனுடைய ஞாபகம் தான். இந்த ராஜ ரிஷிக்கு காட்சி அளித்தார் யாரு? பகவான். எங்க? நதி ஜலே, இந்த வைகையின் கிளையான கிருத்தமாலா நதி ஜலத்தில் தினம் இவர் ஆசிரமத்துல இருக்கும் பொழுது இந்த ராஜ ரிஷியானவர் நதியில போய் ஸ்நானம் பண்ணிட்டு காலகாலத்தால அனுஷ்டானங்களை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கையில ரெண்டு கையிலையும் ஜலத்தை ஃபுல்லா எடுத்து அங்க அவர் கார்த்தாலக்குரிய அந்த நதியில அன்னைக்கு தர்ப்பணம் இதையெல்லாம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ரெண்டு கைகளையும் தண்ணி சேர்த்து எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அப்படி தண்ணியை ஒரு தடவை எடுத்து சேர்க்கும் பொழுது அந்த ரெண்டு கைக்குள்ளேயும் நதி ஜலே தர்ப்பயதஸ்ததானீம், தர்ப்பணம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த கையில் உள்ள ஜலத்தில் சஜ்வலித்த கராஞ்சலோ, கரம் அப்படின்னா கையின் தெரியும். அந்த கரத்தில் கராஞ்சலம், அந்த கைக்குள்ள இருக்கிற அந்த ஜலத்தில் சஜ்வலித்த அப்படின்னா ஜொலித்து கொண்டு இருக்கக்கூடிய, அப்படி ஜொலிக்கிறது அந்த கைக்குள்ள ஒளி வீசி கொண்டு இருக்கக்கூடிய ஆக்ருதி அப்படின்னா ஆக்ருத்தினா உருவம். அந்த ஆக்ருதிஹி துவம், குருவாயிரப்பா நீங்கிறார் இந்த இடத்துல. பட்டத்திரிக்கு தெரிகிறது, ராஜாக்கு தெரியறதானா அந்த ராஜ ரிஷிக்கு தெரியறதானா அவனுக்கு தெரியாது. ஆனா பட்டத்திரி சொல்றார் அவன் கையில் ஒளி வீசி கொண்டிருந்தாய் குருவாயூரப்பா நீ. எப்படி நீ அதிருஷ்யதா, அவனுக்கு காட்சி அளிச்ச. எந்த வடிவில்? கச்சன பாலமீனக, குட்டியாயே நாராயணா, நீ நாராயணனா உன்னை காமிச்சுக்கல குருவாயிரப்பா, சின்ன மீன் குஞ்சு வடிவத்துல அவருக்கு காட்சி அளிச்சதானே நீ குருவாயிரப்பா. அப்படி நீ சின்ன மீன் குஞ்சு வடிவா அவங்கிட்ட காட்சி அளிக்கிற. இப்ப கையில ஒரு மீன் குட்டிய பாக்குறார் ராஜா. இந்த குட்டிய மீன் குஞ்ச பார்த்த உடனே அடடா ஏதோ ஒரு மீன் குட்டிய தண்ணியில இருந்து எடுத்துட்டோமே, அது தவிக்குமேன்னு ராஜா, ஐயோ நம்ம கையில எடுத்துட்டோம், இது கையில இருக்கு, இது பாவம், தண்ணிய விட்டு வெளியில வந்தா இது தவிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அப்படின்னு நினைக்கிற அந்த நேரத்துல க்ஷிப்தம் ஜலே த்வாம் சகிதம் விலோக்ய நின்யம்பு பாத்ரேண முனிஸ்வகேகம் ஸ்வல்பைரகோபிக் கலஷீஞ்ச கூபம் வாபீம் சரஸ்சனசிஷே விபோத்வம் க்ஷிப்தம் ஜலேத்வாம். க்ஷிப்தம் குருவாயிரப்பா ஒன்ன தண்ணியிலேயே விட்டுட்டானே. கையில எடுத்த அந்த ராஜா ஐயோ இதை கையில எடுத்துட்டோமே, இது ஜலத்திலேருந்து வெளியில வந்தா இது சிரமப்படுமே அப்படின்னு அந்த ராஜா தண்ணியிலேயே விட்டான். தண்ணியிலேயே விட போகும்பொழுது விட்டாரே, அப்ப நீ என்ன பண்ண? சகிதம் விலோக்கி என்றார். அடுத்த வார்த்தையை உடனே போடுறார். சடனா கீழே விட்ட உடனே, கீழே அந்த தண்ணியில விட்ட உடனே அந்த மீனை ராஜா பார்த்தான். ஏன் ராஜா பார்த்தான்? விட்டுட்டு இவன் பாட்டுக்கு திரும்பி போக வேண்டியதானே இந்த ராஜா. விட்ட அந்த மீனை பாக்குற யாராக இருந்தாலும் அதை தண்ணியில விட்டோம்னா அது தண்ணியில போறதான்னு பார்க்கத்தான் பார்ப்போம். அது ராஜான்னு கிடையாது, நான்னு கிடையாது, நீங்கன்னு கிடையாது. அந்த தண்ணியில விட்ட மீனை பார்த்தா அந்த மீன் துடிச்சுட்டு பயப்படுறது, அந்த மீன் பயப்படுறத ஃபீல் பண்றான் இந்த ராஜா. அந்த மீன் துடிச்சுண்டு பயப்பட சக்கிதம் விலோக்கிய, சடனா அந்த மீன் பயப்படுறது அத பாக்குறார் இந்த ராஜ ரிஷி. உடனே மீனை பார்த்து கேட்கிறார், நீ ஏன் பயப்படுற? எதுக்காக இப்படி பயப்படுற நீ அப்படின்னு கேட்க, அந்த மீனும் பகவானாச்சே அதுதான், அது பகவான். ராஜரிஷிக்கு தானே தெரியாது பகவான் தெரியாது ராஜரிஷிக்கு. ஆனா அது பகவானாச்சே, அது பேசுறது இவர்கிட்ட, அது பேசுறது. அப்ப கூட எப்படி மீன் பேசுறதுன்னு யோசிக்கல அவன். அது சொல்றது, நானோ குட்டி மீன், என்ன போய் இவ்வளோ பெரிய ஆத்துல விட்டுட்டு போறேன்றே, இதுல பெரிய பெரிய மீனெல்லாம் இருக்கு, எனக்கு பயமா இருக்கு இந்த மீன் எல்லாம் பார்த்தா. இந்த மீனெல்லாம் என்ன எங்கேயாவது புடிச்சு
சாப்பிட்டுடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு தன்னுடைய பயத்தை அது வெளிப்படுத்துறது. யாரு? பகவானாக இருந்த நீ ராஜா கிட்ட அதை வெளிப்படுத்தின. பகவானாக இருந்து ராஜாக்கு தெரியல நீதான் பகவானா வந்திருக்க நீ அங்கன்னு. ஆனா நீ பகவானாக இருந்த நீ ராஜா கிட்ட உன்னுடைய பயத்தை வெளிப்படுத்தினாய். அப்போ நின்யே அம்பு பாத்திரேன முனீஸ்வகேகம். நின்யே அம்பு பாத்திரேன, அம்பு பாத்திரேன ஜலம் இருக்கிற பாத்திரம். இவன் அங்க நித்திய கர்மா அனுஷ்டானங்களை பண்ணுவதற்காக அங்க வரும் பொழுது எல்லாருமே கையில ஒரு கமண்டலத்தை எடுத்துட்டு வருவா. இந்த ரிஷி முனிவர்கள்லாம் நீங்க எல்லாரும் பார்த்துப்பீங்க. அந்த மாதிரி எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்ற நின்யே அம்பு பாத்திரேன அப்படின்னா ஜலம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில், தண்ணிய வச்சுட்டு இருக்கிற கையில வச்சுட்டு இருக்கானே அந்த பாத்திரத்தில் இந்த மீனை உள்ள போட்டுக்கிறான். குட்டியோண்டு மீன் அது. அதனால நம்ம தான் நம்ம கிட்டதான் பாத்திரம் இருக்கேன், அதுல போட்டு எடுத்துட்டு நாம எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சு இது பயப்படுறது பாவம், நாம வளர்க்கலாம்னு சொல்லிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை அந்த கமண்டலத்தில் எடுத்து போட்டுட்டு எங்க போறான்? ஸ்வகேகம், தன்னுடைய வீட்டுக்கு போனான். யார் சொல்றா இத? பட்டத்திரி. தன்னுடைய வீட்டுக்கு தான் தன்னுடைய வீடுங்கிறது எது? அவர் வசிக்கக்கூடிய ஆசிரமம். அவர் தான் ரிஷியாச்சே. அந்த ஆசிரமத்துக்கு உன்னை தூக்கிட்டு போறான் அந்த ராஜா. ஆனா அடுத்த நாள் தான் ஆச்சரியம் குருவாயிரப்பா. என்னாச்சுன்னு பார்த்தா காத்தால எழுந்து அவன் பாக்குறான். பார்த்தா அவன் கொண்டு வந்த கமண்டலத்தை தாண்டி நீ அவ்வளவு பெருசா இருக்க. சொல்றார் பட்டத்ரி, நீ அந்த கமண்டலத்தை தாண்டி பெருசா இருக்க. ஸ்வல்பை ரகோபிகி, அதை விட நீ பெருசா இருக்க. அப்படி இருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணான்? அச்சிச்சோ, மீன் வளர்ந்து கொடுத்து போல் இருக்குன்னு அவன் நினைச்சான் குருவாயிரப்பா. உடனே உன்னை என்ன பண்ணா? ஒரு கலசி ஒரு குடத்துல எடுத்து விட்டான். குடத்துல எடுத்து விட்டானேன்னு பார்த்தா அடுத்த நாள் நீ என்ன பண்ண? திரும்பி நீ என்ன பண்ண? குடத்தை விட பெருசாயிட்ட. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா என்னடா குட்டியா கொண்டு வந்த மீன் கமண்டலத்துல விட்டோம், அதை விட பெருசா. சரி குடத்துல விட்டோம், அதை விட பெருசாச்சு. சரி ஒரு நாள்ல இது வளர்றது அப்படின்னுட்டு இவங்க என்ன பண்ணா, அடுத்தது இந்த ராஜா என்ன பண்ணா? கூப்பம். கூப்பம்னா கிணறு. கிணத்துல கொண்டு அந்த மீனை விட்டான். சரி கிணறு பெருசா இருக்கு, கிணத்துல கொண்டு இதுல விடலான்னு உன்னை கொண்டு அங்க விட்டான் குருவாயிரப்பா. விட்ட உடனே நீ அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா விடுவிடுன்னு கிணத்தை விட பெருசா வளர்ந்துட்டு. என்னடா இது, கிணத்தை விட பெருசா வளர்ந்துட்டே. சரி இதை என்ன பண்ணலாம்னு அந்த ராஜா யோசிச்சான் குருவாயிரப்பா. அதுக்கப்புறம் அவன் எங்க கொண்டு உன்னை விட்டான்னா வாபீம். வாபீம் அப்படின்னா அது என்னன்னா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு குளம். இது வீட்டுல இருக்கக்கூடிய கிணறு, அது ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு குளம். குளத்துல கொண்டு உன்னை விட்டான் குருவாயிரப்பா. குளத்துல கொண்டு விட்டவனுக்கு மனசுல தோணித்து, என்னடா கமண்டலத்துல விட்டோம், கமண்டலத்தை விட்டு பெருசா இருந்தது இந்த மீன். கமண்டலத்தை விட்டு சரி குடத்துல விட்டோம், அதை விட பெருசாச்சு. சரி கிணத்துல விட்டோம், அதை விட பெருசாச்சு. இப்ப குளத்துல விட்டோமே அது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான் குருவாயிரப்பா. சரி போய் தான் பார்க்கலாமேன்னு அவனுக்கு தோன்றது. அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்ல அந்த ரிஷியானவன் என்ன பண்ணா, உன்னை பாக்குறதுக்கு அங்க வந்தான். அப்ப பார்த்தா நீ குளத்தை விடவும் பெருசா இருந்த. அவனுக்கே ஒண்ணுமே புரியல. உடனே என்ன பண்ணா, அவ்வளவு பெருசா இது வளர்ந்துட்டே வருதுன்னு ஊர்ல ஒரு சரஸ் இருந்தது. ஊர்ல ஒரு சரோவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சரஸ் ஏரி. அந்த ஏரியில கொண்டு போய் ஒன்ன விட்டான். விட்டுட்டு நாமளாதான் என்ன பண்ணுவோம், கிடுகிடுன்னு கொண்டு போய் விட்டுட்டு சரி ஏரியில கொண்டு விட்டாச்சு அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம அடுத்த வேலையை நமக்கு இருக்கிற வேலைகள் லௌகீக விஷயங்கள் நாம பாட்டுக்கு பார்த்துன்னு போயிடுவோம். ஆனா அந்த ராஜா பண்ணல. எப்படி குளத்துல விட்டுட்டு மறுநாள் போய் பார்த்தானோ அதே மாதிரி சரோவரில் விட்டவன் அங்கேயும் போய் மறுநாள் பார்த்தான். ஏரியையும் கடந்து பெருசா வளர்ந்து நிக்கிறேளே குருவாயிரப்பா நீங்கள். பட்டத்திரி சொல்றார், குருவாயிரப்பா நீ ஆன சிஷே, இப்பவும் எல்லாத்தையும் கடந்து விபோ எங்கையும் பரவி இருப்பவனே அந்த ராஜ ரிஷிக்கு மேலும் மேலும் ஆச்சரியத்தை கொடுத்து கொண்டே இருக்க நீ வளர்ந்துட்டே போற. நிஜம்தானே குருவாயிரப்பா, நான் பாக்குறதே எனக்கு இப்படி இருக்கே, அந்த ராஜ ரிஷிக்கு எப்படி இருக்கும்? நிஜம்தானே இது? நமட்டு சிரிப்பு சிரித்தான் குருவாயிரப்பன். இப்ப ஏரியையும் கலந்து வளர்ந்து விட்டாரே இந்த மத்ஸ்யமூர்த்தி, இப்ப இவரை எங்க விடுறது? அடுத்து இப்ப ஏரியையும் கடந்து வளர்ந்தாச்சு. இப்ப இவ எங்க விடுறது? யோக பிரபாவாத் பவதான்யைவ நீதஸ்ததஸ்த்வம் முனினா பயோதிம் திருஷ்டோ முனா கல்பதி திருக்ஷுமேனம் சப்தகமாஸ்வேதி வதன்னயசீஹி. யோக பிரபாவாத்து இந்த சத்தியவிரதனும் சிறந்த ராஜரிஷி. சத்தியவிரதன் நல்ல சிறந்த ராஜரிஷி. ஏன்னா யோகம் தபம் எல்லாத்தையும் பண்ணி 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 இந்த சக்தியால யோசிக்கிறான். நமக்கு யோக சக்தி இவ்வளவு இருக்கு,
தபோபலம் இவ்வளவு இருக்கு. சரி, இந்த மீனை நம்ம எப்படியாவது பாதுகாக்கணும், எங்க விடணும் அப்படின்னுட்டு இவன் என்ன பண்ணினா, அதுதான் அந்த தபோபலமும் அந்த யோக சக்தியும் எந்த இடத்துல அவனுக்கு ஒர்க் பண்றதுன்னு பாருங்க. இந்த தபோபலத்தாலும் யோக சக்தியாலும் அவன் என்ன பண்றான், பவதாங்கிய எய்வான்னு அடுத்த வார்த்தையை போடுறாரு. யோக பிரபாவாத்து பவதாங்கிய எய்வ, பவத்து ஆங்கிய ஏவ. குருவாயூரப்பா உன்னுடைய ஆங்ஞையால், தங்களினுடைய ஆங்கியால்ன்ற வார்த்தையும் சேர்த்து கொடுக்கிறார். தாங்கள், ஏன்னா அவன் மரியாதையாக பாக்குறான். எந்த அந்த மீன மரியாதை இன்னும் தெரியல அவனுக்கு, பகவான் அது தெரியாது இல்லையா? நமக்கு தான் தெரியுது பகவான், பட்டத்திரிக்கு தெரியுது, அவர் காட்சிப்படுத்துறாரு, நமக்கு தெரியுது. அப்போ நீங்க அப்படி இருக்க, இவ்வளவு பெருசு வந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய மீன் வடிவத்தில் உள்ள உங்கட்டியே கேட்கிறார். உங்களை நான் என்ன பண்ணட்டும், உங்கட்டியே கேட்கிறார். நீ பகவான்னு தெரியல, நாம பேச மாட்டோமா? அந்த மாதிரி நாம பேச மாட்டோமா? என்ன மீனே, நீ இப்படி பெருசு பெருசா வளர்ந்துட்டே போற, இனிமே நீ உன்னை என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணு புரியல, எப்படி உன்னை காப்பாத்துறதுன்னு புரியல, இப்படியே விட்டுட்டு போகவும் எனக்கு என்னுடைய மனசு எனக்கு இடம் கொடுக்கல, அதனால நான் என்ன பண்ணட்டும் சொல்ல அப்படின்னு சாதாரணமா நம்ம பேச மாட்டோம். அந்த மாதிரி உங்களை நான் என்ன பண்ணுவது, நீங்க இப்படி இந்த மாதிரி வளர்ந்துட்டே போறீங்களே, எங்கதான் நான் கொண்டு விடுவேன், அவ்வளவு பாதுகாப்பா விடணுமேன்னு சொல்ல, மீன் வடிவத்தில் இருந்த நீ என்ன சொன்னாய் அப்படின்னா, நீதஸ்த தத்துவம் என்ன கொண்டு எங்க விடு, கடல்ல கொண்டு சேர்த்துடுன்னு சொன்னாயே, உன்னானைப்படி நீதஸ்த தத்துவம் உன்னை அதன்படி முனினா அந்த ராஜரிஷி என்ன பண்ணார், பயோதிம்னா கடல்ல கொண்டு விட்டாரே. விட்டுட்டு கேட்டான். அப்பதான் கேக்குறான் அந்த ராஜரிஷி, நீ யாருன்னு சொல்லு கேட்டான். அந்த ராஜரிஷி எவ்வளவு பொறுமையா இருந்திருப்பான். அந்த ராஜரிஷி அவ்வளவு பொறுமை வரணும்னா அவனுக்கு எவ்வளவு தவபலம் இருந்திருக்கணும், எவ்வளவு யோக சக்தி அவனுக்கு இருந்திருக்கணும். இவ்வளவும் பண்ணிட்டு நீ யாரு, நீ நதியில இருந்து எடுக்கிறச்சே இவ்வளவு சின்னதா குட்டியா இருந்த, இவ்வளவு சீக்கிரம் கிடுகிடு கிடுகிடு நீ இவ்வளோ பெருசா வளர்ந்துட்டியே, இவ்வளோ சக்தி இருக்கே உனக்கு, அப்படின்னா நீ யார் அப்படின்னு கேட்டான் அந்த ராஜரிஷி. அப்ப குருவாயூரப்பா, உனக்கு வேற வழி இல்லை, நீ உன்னுடைய அடையாளத்தை அவங்கிட்ட காமிச்சியே, ஏன்னா அடுத்து உனக்கு காரியம் ஆகணும், அதனால நீ உன்னுடைய அடையாளத்தை அவனுக்கு காமிச்ச. ஏன்னா ஒரு பிரளயம் வரப்போறது, அதுல இருந்து நீ உலகத்தை காப்பாத்தணும். ஏற்கனவே ஒரு அசுரன் வேதத்தை வேற எடுத்துட்டு போயிருக்கான், அத வேற அவங்கிட்ட இருந்து வேற காக்கணும். இதையெல்லாம் உன்னுடைய மனசுல வச்சுண்டு நான் மத்ஸ்யமூர்த்தியா வந்திருக்கேன்னு சொன்னியே குருவாயூரப்பா அவங்கிட்ட அப்படின்னு நீ சொன்ன. நீ சொன்னாலும் சொன்ன, நீ சொன்னேன்னு சொன்ன அந்த பட்டத்திரி உடனே டக்குன்னு நீ சொன்னாலும் சொன்ன குருவாயூரப்பா. அவனுக்கு ஒரு ஆசை வந்துடுது. என்ன ஆசை? பிருஷ்டோ முனா பிருஷ்டக அமுனா கல்ப திருதிருக்ஷுமேனம். அவன் கேட்டானா, பிரளயம் வரப்போறதா? ஓ, பிரளயம் வரப்போறதா? அந்த பிரளயத்தை நான் பார்க்கணுமே. நானும் அந்த ராஜாக்கு ஒரு ஆசை வந்து, ராஜரிஷிக்கு சத்தியவிரதனுக்கு, பிரளயம் வரப்போறதா, அப்ப அந்த பிரளயத்தை நான் பார்க்கணுமே அப்படின்னு அவன் கேட்டான். அவன் அப்படி கேட்டதோட இல்ல, நான் பார்க்கணும் எனக்கு காட்டுன்னு ஆர்டர் போடல, ரெக்வஸ்ட் பண்ணல, பிரார்த்தனை பண்ணிட்டான் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு இங்க பட்டத்திரி. அதுதான் தபோ சக்தி. பிரார்த்தனை பண்ணிக்கிறான். கல்ப திதிருக்ஷுமேனம், என்ன அந்த பிரளயத்தை பார்க்கணும்னு சொன்னவன் அவங்கிட்ட நீ என்ன பதில் சொன்ன? உடனே அவன் கேட்ட உடனே சப்தாக மாஸ்வேதி வதன்ன யாசிஹி, நீ அவன்கிட்ட என்ன சொன்ன? சப்தாக, சப்தாகம் அப்படின்னா 7 நாட்கள். சப்தாகம்னா நீ 7 நாள் வெயிட் பண்ணுன்னு சொன்னியே குருவாயூரப்பா அப்படின்னு சொல்லிட்டு வதக அயாசி, உடனே நீ டக்குன்னு அங்கேருந்து மறைஞ்சு போயிட்ட. 7 நாள் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டியே. அப்ப மறைஞ்சு போறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா, மறைஞ்சு போறதுக்கு முன்னாடி 7 நாள் வெயிட் பண்ணுன்னு அந்த டக்குன்னு ஒரே வார்த்தையில அவர் முடிக்கல, இவர் ஷார்ட்டா முடிச்சிருக்காரு பட்டத்திரி. இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து அவர் சொல்லி முடிக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, 7 நாள் காத்துருந்தா அதற்கு பிறகு நீ அதுக்குள்ள அந்த 7 நாளைக்குள்ள இவருக்கு சில வேலைகளை கொடுத்துட்டு போறாரு அந்த ராஜரிஷிக்கு. சத்தியவிரதன் கிட்ட சொல்றார், நீ சப்த ரிஷிகளை சேர்த்துக்கணும், அவகிட்ட இருந்த உள்ள வேதங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கணும், எல்லா விதமான மூலிகைகளையும் சேர்த்துக்கணும், படைப்புக்கான விதைகள் அத்தனையும் சேகரிச்சு வச்சுக்கணும், எல்லாத்தையும் இதுக்குள்ள நீ சேகரிச்சு வச்சுக்கோ. 7ஆம் நாள் நான் உன்னை சந்திக்கிறேன்னு சொல்லி நீ மறைஞ்சியே குருவாயூரப்பா. அந்த 7ஆம் நாள் வந்ததா? வந்தது அப்படிங்கிறார் பட்டத்திரி. குருவாயூரப்பா, நீ மறைஞ்சு போயிட்ட, உன்னை தேடினேன்னா நீ எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல, நானும் அந்த 7ஆவது நாளுக்காக காத்துட்டு இருக்கேன் குருவாயூரப்பா அப்படின்னு சொல்றார் பட்டத்திரி.
ஏழாவது நாள் வந்தது. प्राप्ते त्वदुक्ते हनिवारिधारा परिप्लुते भूमितले मुनीन्द्रः सप्तर्षिभिः सार्धमपरवारिण्युद्घोर्नमानः शरणं ययौ त्वाम्. பிராப்தே, அது வந்து விட்டது. எது? துவத் உக்தே அகனி, நீ சொன்ன அகனி என்றால் அந்த நாள். எந்த நாள்? வாரிதாரா, மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுறது. பிரளயம் வரும் பிரளயம் வரும்னு சொல்லிட்டு போனாரும் இல்லையோ பகவான். அப்போ நீ சொன்ன அந்த நாளும் வந்தது. வாரிதாரா, மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுறது. கொட்டிண்டு மூடிண்டு கொடுத்து அதன் விளைவா மூடப்பட்டது எது அப்படின்னா பரிப்ளுதே. வாரிதாரா பரிப்ளுதே, அதன் விளைவாக மூடப்பட்டது எது? பூமி தலே, இந்த பூமி முழுவதும் மூடப்பட்டது. அந்த மழை நீரால அந்த பிரளய கடல்ல மூழ்கி போயிடுத்து பூமி. அப்ப இந்த முனிவரான சத்யவிரதன் என்னும் ராஜரிஷி பூமி தலே முனீந்திரஹா, இந்த ராஜரிஷி என்ன பண்ணினான் அப்படின்னாக்க சப்தர் ரிஷிபிக் சார்தம், சப்த ரிஷிகளோட கூட சேர்த்து 7 நாள்ல சேர்த்து வச்சுக்கிறார் சொன்னாரோ இல்லையோ. 7 ரிஷிகளை கலெக்ட் பண்ணு, அவர்கிட்ட இருக்கிற வேதங்களை எல்லாம் பாதுகாத்து வச்சுக்கோ, மூலிகைகள் விதைகள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி நில்லு அப்படின்னு சொன்னவர். அதே மாதிரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இருந்தான் அந்த சத்யவிரதன். 7 முனிவர்களையும் அழைச்சிண்டு அபாரவாரின், கரை அபாரவாரிணி, அந்த கரை, பார அப்படின்னா கரை, அப்பாரன்னா கரையே இல்லாத அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜலம் சூழ்ந்துட்டு இருக்கு, கரைங்கிறது ஒண்ணு எங்கேயுமே இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு கரை, பேங்க் ஆஃப் த ரிவர் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் இல்லவே இல்லை, எங்கேயுமே இல்லை. அபார வாரிணி அப்படின்னா கரையே இல்லாத அந்த கடலிலே உத்கூர்ணவானக, இவர்கள் எல்லோரும் தவிச்சுன்னு இருக்கா. அந்த தண்ணியில நிக்கிறா, இவாள்லாம் தவிக்கிறா. நிக்க முடியுமா? அந்த தண்ணியோட அந்த பிரளய வேகத்துல நிக்க முடியுமா? முடியாது. சப்த ரிஷிகளோட கூட தெரிய வச்சுட்டு இந்த ராஜரிஷி உட்காந்து நின்றுட்டு இருக்கான், தவிக்கிறான். நின்றுட்டு இருந்தா அந்த சப்த ரிஷிகளோட கூட அந்த ராஜரிஷியும் என்ன பண்றதுன்னே புரியாம நிற்கும் பொழுது என்ன பண்றா அப்படின்னா உத்கூர்ணியமான அப்படியே தவிச்சுட்டு இருக்கிற நேரத்துல சரணையோ துவாம், துவாம் உன்னை சரணடைந்தானே அந்த ராஜரிஷி. ஏன்னா ராஜரிஷி கிட்ட தான் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு, மத்ஸ்யாவதாரம் எடுத்துன்னு வந்திருக்கேன் நான், மத்ஸ்யாவதார ரூபம், இது மாதிரி நடக்கும், நீ இவாளை சேர்த்துக்கணும். சப்த ரிஷிக்கு இது தெரியாது, ஆனா ராஜரிஷிக்கு இது தெரியும். சோ இவன் என்ன பண்றான், உடனே தன்னை இருக்க சொன்னார் பகவான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, இவ எல்லாரையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டாச்சு, தத்தளிக்கிறது, பிரளயத்துல எது பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி உடனே தியானம் பண்ண, உன்னை சரணடைந்தான், உன்னை நினைத்து தியானம் பண்ண ஆரம்பித்தான். அப்ப அரசனான சத்யவிரதன் என்ன பண்றான் அப்படின்னா சொல்லிட்டு போன முதல் நாள்ல இதே விடுவிடுன்னு சப்த ரிஷிகளை எல்லாத்தையும் இது பண்ணா, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணினா. கலெக்ட் பண்ண முதல் நாள் முதல் கிழக்கு முகமா தர்பை எல்லாம் பரப்பிண்டா, வடகிழக்கு முகமாக உட்கார்ந்துட்டா. 7 நாளும் பகவானினுடைய சரணங்களை பிடிச்சுண்டு இடைவிடாது தியானம் பண்ணிட்டே இருக்கான். அப்படி தியானம் பண்ணிட்டே இருக்கான்னு பாகவதம் சொல்றது. அப்ப பகவான் சொன்னபடியே 7ஆவது நாள்ல பெரிய மழை வந்தது, உலகம் மூழ்கித்து. அந்த சமயத்திலேயும் தத்தளிக்கிற அந்த நேரத்திலேயும் சத்யவிரதன் இடைவிடாது தியானத்தை பண்ணிட்டே இருந்தான். ஏன்னா மகான்களுக்கு எல்லாமே தங்களுக்கும் உலகத்துக்கும் ஆபத்து வந்தாலும் அந்த காலத்திலையும் இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் அவளுடைய எய்ம். இதை ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி சத்யவிரதனும் மகா புண்ணிய புருஷன். அப்படி இருக்கிறவன் விபத்துங்கிறது யாருக்கும் வராம இருக்கணும் அப்படிங்கிறது, இவன் புண்ணிய புருஷன்கிறது பகவானான ஸ்ரீமன் நாராயணனுக்கு தெரியும். அப்ப இப்பேற்பட்ட ஒரு புண்ணிய புருஷன் பிரளயத்துல தத்தளிச்சுண்டு இத்தனை பேரையும் வச்சுண்டு தியானத்துல தன்னை நினைச்சுட்டு இருக்கான் அப்படின்னும் பொழுது அவனுக்கு ஒரு விபத்து வரக்கூடாது, அவனுக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுல பகவான் முக்கியமா கருத்தோட இருப்பார். அதனால அவனை காப்பாற்ற வேண்டியது பகவானினுடைய கடமையும் கூட அப்படிங்கிறதும் அந்த இடத்துல பொருள் மறைஞ்சிருக்கு. அப்படிங்கிறது தான் நாராயண பட்டர் ஒரு வார்த்தையில அவர் கொடுத்து எல்லாத்தையும் சொல்றாரு. அப்ப மனுஷனுக்கு லோகத்துல உண்டாகக்கூடிய சாதாரண ஆபத்துலாம் ஆபத்துன்னு அர்த்தம் கிடையாது. எல்லா ஆபத்தும் நமக்கு வருது, அதுக்கு பேர் ஆபத்துன்னு அர்த்தம் கிடையாது. சாமான்யமா வருகின்றதுக்கு அர்த்தம், சாமானியா வரக்கூடிய சொத்துக்கள் சம்பத்து இதெல்லாம் ஐஸ்வர்யமா அப்படின்னா அதுவும் ஐஸ்வர்யம் ஆகாது. உண்மையான சம்பத்து உண்மையான ஐஸ்வர்யம்னா என்ன அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் விளக்குறதுன்னா நாராயணனினுடைய நினைவுதான், பகவானோட நினைவு மட்டுமே உண்மையான ஐஸ்வர்யம். அதே மாதிரி உண்மையான ஆபத்து
விபத்து அப்படிங்கிறது என்னன்னா அவனுடைய நினைவு இல்லாம இருக்கிறது தான் ஆபத்து, விபத்து அப்படிங்கறத இந்த இடத்துல இது குறிச்சு காட்டுறது. இப்ப பிரம்மதேவன் நித்ரையில இருந்தா அப்பதான் பிடிங்கின்னு போனா 3 லோகம் பூஹு புவஹா சுவஹ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்ல. அந்த 3 லோகமும் என்ன அப்படின்னு பார்த்தால், இப்ப சூழ்ந்துட்டு இருக்க இந்த 3 லோகத்தையும், இந்த 3 லோகமும் என்ன அப்படின்னா அந்த பூஹு புவஹா சுவஹன்னா, பூலோகம் அப்படின்னா பூமி, புவஹனா அந்தரிக்ஷம், சுவஹன்னா ஸ்வர்க்கம் அப்படிங்கிறது. அந்த நடுவுல இருக்கிறது இங்க பூமியும், நடுவுல இருக்கிறது மேல சொர்க்கலோகம். இந்த 3 லோகத்தையும் இப்ப ஜலம் சூழ்ந்துன்னு இருக்கு. சத்தியபிரதன் சப்தரிஷிகளோட கூட இந்த சுழன்று இருக்கிற, இப்ப தண்ணி சுழலும் பிரளயத்துல, அதுல இவர்களும் சுழன்று கொண்டு இருந்தார்கள்னு பாகவதம் கிளீனா சொல்றது. தத்தளிச்சுட்டு இருந்தா, இவெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருந்தா, வேதனைப்பட்டு இருந்தா அப்படின்ற வார்த்தையெல்லாம் பட்டத்திரி போட்டாலும் சுழன்று எப்படி பிரளய தண்ணி சுழல்றதோ அதே போன்று இவர்கள் சுழன்றார்கள்ன்ற வார்த்தையை பாகவதத்தில் போட்டிருக்கு. அப்படி இருந்த நேரத்தில் பகவானின் சரணை யௌத்வாம், பகவானை சரணடைந்தார்கள் சப்த ரிஷிகளும். அப்ப இவன் மட்டும் சரணடையவில்லை, சப்த ரிஷிகளுமே பகவானை சரணடைந்தார்கள் அப்படிங்கிறத காட்டுறது. அப்படி பக்தர் ரிஷிகள் எல்லாருமே சரணடைந்தார்கள்னு காட்டினபடி அப்ப நீ என்ன சொன்னபடி நீ என்ன பண்ண, ஒரு படகு. எப்ப அப்பா அவர் சொல்றாரு, நீ என்ன சொல்லிட்டு போனார் அவருன்னா, 7 நாள் கழிச்சு நான் வருவேன். வரும்பொழுது அப்ப ஒரு படகும் வரும்னு சொல்றாரு. அந்த படகு வரும். அந்த எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டு போனபடி இப்ப வந்துதா அப்படிங்கிறது பாக்குறது. அதை பார்க்க வேண்டியதுதான். ஒரு படகு வருது, அவளை தேடிண்டு வருது. அது எப்படி வருது? தராம் த்வதா தேசகரீமவாப்தாம் நௌரூபிணி மாருருகுஸ்தததே தத்கம்பகம்ப்ரேஷு சதேஷு பூயः த்வமம்புதேரவிரபூர்மஹியான். தராம் அப்படின்னா பூமி தேவி. தராம் அப்படின்னா பூமி தேவி. த்வத் ஆதேஷ கரீம், குருவாயூரப்பா 10, குருவாயூரப்பா உன் ஆதேஷ கட்டளைப்படி. இந்த இடத்துல ஆக்ஞா, ஆதேஷ கட்டளை. குருவாயூரப்பா உன்னுடைய கட்டளைப்படி வடிவம் எடுத்தாள் பூமி தேவி. தராம் த்வத் ஆதேஷு, த்வத் ஆதேஷு கரீம், உன்னுடைய கட்டளைப்படி அவள் வடிவம் எடுத்தாள். என்ன வடிவம் எடுத்தாள் அப்படின்னா நௌரூபிணி. நௌரூபிணி அப்படின்னா படகின் வடிவம் எடுத்தாள். அவ படகினுடைய வடிவத்தை அவள் எடுத்தாள். அவாப்தாம், எடுத்தவள் எங்க வந்தா அப்படின்னா இவா கிட்ட வந்தா. இப்ப அந்த தண்ணீரை இவாள்லாம் தத்தளிச்சுட்டு இருக்கா இல்லையா, சுழன்று இருக்கா இல்லையா, அந்த இடத்திற்கு அவள் வந்தாள். ததா, அந்த நேரத்தில் தே சத்தியவிரத ரிஷியும் சப்த ரிஷிகளும் ஆருருகே, அந்த படகின் மேல டக்குன்னு ஒரு படகு சொல்லிட்டு போனாரோ இல்லையோ அவரு, ஒரு படகு வரும் அப்படின்னு அப்பயே சொல்லிட்டு போறாரோ இல்லையோ. அந்த படகை பார்த்தவுடன் பூமி தேவி படகா வடிவம் எடுத்து அந்த இடத்துல வரா. இவா எல்லாரும் அந்த படகுல ஏறி உட்கார்ந்துக்கிறா. உடனே தற்கம்ப கம்பரேஷு சதேஷு அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறார் பட்டத்திரி. தற்கம்ப படகுல அவ்வளவு தண்ணி நிக்கிறது. இவா 7 பேரும் இத்தனை வித ஔஷதி எல்லாத்தையும் எடுத்துட்டு 7 சப்தரிஷிகள் சத்தியவிரதன் எல்லாரும் ஏறி உட்காந்து அந்த படகு என்ன ஆகும், தத்தளிக்கத்தானே தத்தளிக்கும். அது இங்கேயும் அங்கேயும் ஆடுறது. பிரளய கடல் வெள்ளத்துல படகு இப்படியும் அப்படியும் ஆட இவாள்லாம் படகு அச்சுச்சோ ஒருவேளை இது கவுழ்ந்துருத்துனா என்ன பண்றதுன்னு தவிச்சுட்டு இருக்கச்சே. பூயக அதன் பின் துவம் குருவாயூரப்பா நீ தோன்றினாயே. எங்கே இருந்துன்னா எங்கே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். துவம் அம்புதே ஆவிரபூஹு, நீ அம்புதே ஜலத்திலிருந்து, ஆவிரபூஹு நீ ஆவிர் பாவம் பண்ணாய், தோன்றினாய். குருவாயூரப்பா நீ அங்கேருந்து வந்தியே. எப்படி வந்த? மகியானு, ஒரு பெரிய மீன் வடிவத்தில் வந்தாய் அப்படிங்கிறார். எப்படி வந்த குருவாயூரப்பா? அப்படியே ஒரு பெரிய மீன் மாதிரி இருக்க. இப்பேற்பட்ட மீனை நான் பார்த்ததே கிடையாது. மத்ஸ்யாவதாரம்னா எப்படி இருக்கும்னா பிரம்மாண்ட மீனா இருக்குமோ. குட்டியா அவனை பார்த்தனே குருவாயூரப்பா 2வது ஸ்லோகத்துல. இப்ப 6வது ஸ்லோகத்துல இப்படி பிரம்மாண்டமா நான் அவனை பாக்குறேனே, அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கியே அப்படின்னு அதை வணங்கினாரு. முதல்ல குருவாயூரப்பன் தூண்டு குட்டி கர்ப்ப கிரகத்துல இருந்தவன் இவ்வளோ பெருசு இருக்கான், மத்ஸ்யாவதாரமா பாக்குறார். பார்த்தவர் அப்படியே முதல்ல நமஸ்காரம் பண்றார். பண்ணிட்டு வந்திருக்கிறது நீதான்னு நன்னா புரிஞ்சுடுத்து, இப்ப சந்தேகமே இல்லைங்கிறார். நீதான் அங்க வந்திருக்கேன்னுட்டு எனக்கு ரொம்ப நன்னா புரிஞ்சுடுத்து, இப்ப சந்தேகமே இல்லை. ஏன் இப்ப இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ரூபம் அப்படின்னு சொல்லும் பொழுது
வாமனாவதாரத்தையும் திருவிக்ரம அவதாரத்தையும் கேட்ட பரீட்சித் சக்கரவர்த்தி. எப்படி வாமனாவதாரம் திருவுண்டு குள்ளம், திருவிக்ரமன் 3 அடி நிலம் கேட்டானா, அப்படி வசந்த அப்படி உலகத்தையே அளந்துட்டார் பகவான். இத்தினூண்டு இருந்தவர் எப்படி அவ்வளவு அவசரத்துக்கு திடீர்னு வந்தாரோ அதை கேட்ட பரீட்சித்து, இந்த லீலையால மத்ஸ்யாவதாரம் போன்றதான அந்த வாமனாவதாரம் போன்றதான மத்ஸ்யாவதாரம் இத்தினூண்டு சின்னதா இருந்தது. அப்போ இந்த மத்ஸ்யாவதாரமும் இவ்வளவு பெரிய மீனா வருது அப்படின்னு எப்படி வாமனாவதாரம் திருவிக்ரமாவதாரமா அவ்வளவு பெருசா வந்ததோ அதே மாதிரி இந்த மத்ஸ்யாவதாரமும் இத்தினூண்டு பால மீனாக வந்தது. இப்படி மத்ஸ்யாவதாரம் எடுத்து இவ்வளவு பெருசா வரப்போறதுன்னு சொல்லிட்டு இது பண்ணது. இதையும் கேட்கணும்னு விருப்பப்பட்டான். அதனால் சுகர் சொன்னார் அதனால் இந்த ரூபத்தை வாமனாவதாரத்திற்கு பிறகு இந்த அவதாரத்தை சொன்னார்னு ஒரு கருத்து பிரவச்சன கர்த்தாக்களால சொல்லப்படுகிறது. சொல்லி இருக்கலாமோ அப்படின்னு கூட இத அவள்லாம் சொல்றா. அந்த மீன் வடிவம் எவ்வளவு பெருசா இருக்கு, இப்போ இவ்வளவு பெருசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இல்லையா. இவ்வளோ பெருசு இருக்கே குருவாயிரப்பா, நான் மகியானு எவ்வளோ பெரிய உருவம், நீ அப்படி தோன்றினாயே, அப்படி இது நிஜமா இவ்வளவு பெருசாவா நீ தோன்றின? நமஸ்காரம் எல்லாம் பண்ணியாச்சு இவரு. ஆனப்புறமா இவ்வளவு பெருசாவா நீ தோன்றினேன்னு கேட்டோம். சிரித்து கொண்டே ஆமாம் என்று சொன்னான் குருவாயூரப்பன். அப்படி எவ்வளவு பெருசு இருந்தது அது அப்படின்னா, ஜஷாக்ருதிம் யோஜன லக்ஷ தீர்காம் ததானமுச்சைஸ்தர தேஜசம் த்வாம் நிரீக்ஷ்ய துஷ்ட முனயஸ்வதுத்யா தத்துங்க ஸ்ருங்கே தரணிம் பபந்துஹு. ஜஷாக்ருதி, ஜஷ அப்படின்னா மீன், ஆக்கிருத்தினா உருவம். மீன் உருவத்தில் இருந்த அந்த பெரிய மீன் மச்சாவதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த மீன் வடிவம் எவ்வளவு பெருசு இருந்தது. யோஜன லக்ஷ தீர்க்கம், லக்ஷ யோஜனை வடிவத்தில். ஒரு யோஜனை அப்படின்னா எவ்வளவு அளவு நீளம், எவ்வளவு நீளம் ஒரு யோஜனைக்கு அப்படின்னா 10 லட்சம் மைல். 10 லட்சம் மைல் ஒரு யோஜனை நீளம் அப்படிங்கிறது. அப்போ 1 லட்சம் யோஜனை அப்படின்னு சொல்லும் பொழுது 10 லட்சம் மைல் நீளத்துக்கு இருக்கு. 10 லட்சம் மைல் நீளத்துக்கு அந்த மீனினுடைய வடிவம் இருக்கு. அப்படி ஒரு மீன் வடிவத்தை எடுத்த என்ன பிரம்மாண்டம்! அது மட்டுமா, அது எப்படி இருக்கு? ததான உச்சைஸ்தர, உச்சைஸ்தர அப்படியே பாக்குறதுக்கு உச்சைஸ்தர தேஜசம் துவாம். துவாம் நீ எப்படி இருந்த தேஜஸ்ல இருக்கிறது அப்படி ஒரு உச்சகட்ட தேஜஸ். உச்சைஸ்தர தேஜஸ், உச்சகட்ட. அதை விட ஒரு தேஜஸ் எங்கேயாவது இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு தேஜஸோட இருந்த ஒன்னை நிரீக்ஷ்ய துஷ்டா முனையக துவதுக்தியா, நிரீக்ஷ்ய உன்னை துதித்து, முனையக துஷ்டாஹா உன்னை துதித்து. யாரெல்லாம்? முனையக முனிவர்கள் எல்லோரும் உன்னை துதிக்கிறா. முனிவர்கள் எந்த முனிவர்கள்? சப்த ரிஷிகள் இருக்காளே அவா எல்லாரும், முனிவர்கள் எல்லோரும், அதோட சேர்ந்து ராஜரிஷியும் இருக்கான், சத்தியபிரதனும் இருக்கான். எல்லோரும் உன்னை ரொம்ப துதிக்கிறா. துதிச்சு அவெல்லாம் சந்தோஷப்பட்டு துவம்புக்தியா உன் வார்த்தைப்படி, நீ தானே முன்னாடி சொன்ன அந்த வார்த்தைப்படி, நீ என்ன சொன்ன அவர்களிடம் முன்னாடி சொன்னியே, அதன்படி என்ன? இந்த படகு தத்தளிக்கும் பொழுது, இப்ப மீன் வந்துடுது, தத்தளிக்கும் பொழுது ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்க, கவலைப்படாதீங்கோ இந்த படகை, இந்த தப்பத ஏன்னா இவாளை ஏறின உடனே அதை ஆடுறது இல்லையோ ஜலத்துல, பயப்படாதீங்கோ கவலைப்படாதீங்கோ. மத்ஸ்யாவதாரம் எடுத்து மீன்ல இருந்து இவர் வந்துட்டார். வந்த மீன் பேசுறது இப்போ மத்ஸ்யாவதாரமாக இருக்கக்கூடிய பகவான் குருவாயூரப்பன் இப்ப பேசுறான். என்ன சொல்றான் அப்படின்னா, பயப்படாதீங்கோ, சப்தரிஷிகளையும் ராஜரிஷியையும் பார்த்து பயப்படாதீங்கோ, என்னுடைய மூக்கில் இருக்கக்கூடிய கொம்புல கட்டுங்கோ. இத முன்னாடியே ஏற்கனவே சத்தியபிரதன் கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. அப்ப பார்த்தா நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த மச்சாவதாரத்திற்கு இருக்கக்கூடிய அந்த மீனுக்கு மூக்குல ஒரு கொம்பு இருக்கு. அந்த கொம்புல ஒரு கயிறு வேற கொண்டு வந்திருக்கா, கொண்டு சொல்லியிருக்காரு ஏற்கனவே சத்தியவிரதன் கிட்ட. இதெல்லாம் நீ எடுத்துன்னு வரணும்னு ஒரு லிஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. அதபடி இவ என்ன பண்றா, அந்த மூக்கில் உள்ள கொம்போட கட்டுங்கோன்னு சொன்னபடி கட்டி விடுறா. துவத்து உன் வார்த்தைப்படி, துங்க சிருங்கே உன்னுடைய வார்த்தைப்படி, துவத்து துவத்து துங்க சிருங்கே உன்னுடைய மூக்கில் இருக்கக்கூடிய கொம்புல அவா எல்லாரும் படகை கட்டி விடுறா. தரணியும் பபந்துகு, தரணியும் அந்த படகை கட்டினாளே, என்ன அழகா கட்டிட்டா. இப்ப அந்த படகு நிக்கிறது, அந்த படகை தாங்கி நிக்கிற, இந்த படகை இழுத்து செல்லக்கூடிய சக்தி உனக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப தண்ணிக்குள்ள போகக்கூடியது எது? மீன். மீனால மட்டும்தான் அந்த தண்ணிக்குள்ள இவ்வளவு எந்தவித
ஆபத்தும் இல்லாமல் எந்தவித பயமும் இல்லாமல் இவாளை கூட்டின்னு போக முடியும், இவா மனசுலயும் தைரியமா போக முடியும்னா அந்த மீன் மச்சாவதாரம் எடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியுங்கிறது பகவான் இந்த ஜீவராசிக்குள்ளும் இருக்கிறான் பகவான் அப்படிங்கிறதையும் காட்டணும். அதற்காகவே இந்த மத்ஸ்யாவதாரத்தை எடுத்து காட்டியிருக்காருங்கிறது இந்த இடத்துல தெரியறது. இப்ப இவாளெல்லாம் ஏத்திண்டாச்சு, கட்டிண்டாச்சு. கட்டி விட சொன்னா கட்டியாச்சு. இப்ப படகு நிலையா நிக்கிறது, மீன் தண்ணிக்குள்ள இருந்துட்டு இருக்கு, கட்டியாச்சு கொம்புல. இப்ப என்ன பண்ண போறா? இந்த பிரளயம் எப்ப வடியும்? எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருக்கிறது? இப்ப என்ன பண்ண போறா? ஆக்ருஷ்ட நௌகோ முனி மண்டலாய பிரதர்ஷயன் விஸ்வ ஜகத் விபாகான் சம்ஸ்தூயமானோ நிருவரேண தேன ஞானம் பரம் சோபதிஷன்னச்சாரீஹி. ஆக்ருஷ்ட நௌகா, குருவாயிரப்பா மீனா உன்னுடைய மீனா இருக்கக்கூடிய உன்னோட கொம்புல படக கட்டியாச்சு, இப்ப நீ இழுக்கிற. ஆக்ருஷ்ட நௌகக, நௌகக படகு, முன்னுடைய ஆக்கிருத்தியால அந்த படகை நீ இழுக்கிற. எந்த படக? பிரளயக்கடல்ல இந்த மீன், இப்ப பிரளயக்கடல்ல மீன் தானே நீந்த முடியும், அந்த மீனான நீ அதற்காகத்தானே இப்ப மத்ஸ்யாவதாரம் எடுத்திருக்க, அதற்காகத்தான் நீ கொம்போட வேற வந்திருக்க, அதுல படகையை நீதானே கட்ட சொன்ன, அப்ப நீ இழுத்துட்டு போற குருவாயிரப்பா. ஐயோ எவ்வளவு சிம்பிள் குருவாயிரப்பா, நீ இதெல்லாம் எவ்வளவு யோஜனை பண்ணி அவள்கிட்ட சொல்லியிருக்க. ரொம்ப சிம்பிள். இந்த அடுத்த கல்பம் வரணும், அடுத்த மன்மந்திரம் வரணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு நீ ஒரு மீனா உருவகம் பண்ணிட்டு வந்த. ரொம்ப சிம்பிளா இப்ப எல்லாரையும் இழுத்துட்டு போறிய, எப்படி உன்னை எளிமைப்படுத்திட்டு இருக்க நீ அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு பட்டத்திரி. இவ்வளோ சிம்பிளா ஆயிட்டியே நீ, அப்ப நீ எப்படியும் இந்த பிரளயம் முடியற வரைக்கும் என்ன பண்ணணும்? இவாளை காப்பாத்தணும். அப்ப இவாகிட்ட சொல்ற, இந்த பிரளயம் முடிகிற வரைக்கும் நீங்க இந்த படகுல தானே இருந்தாகணும்னு சொல்ற, நீ அவாட்ட இருந்தாகணும், அது வரைக்கும் நான் தான் உங்களை காப்பாத்தணும். அடுத்த மனுவனுடைய ஆட்சி காலம் வரும், அப்பெல்லாம் நீங்கள்லாம் தான் சப்தரிஷிகளை பார்த்து சொல்ற, நீங்கள்லாம் இருந்துதான் வேத தர்மத்தை பிரச்சாரம் பண்ணணுங்கிறார். அவா கிட்ட எல்லாம் சொல்றிய குருவாயிரப்பா, அந்த சப்தரிஷிகளை எல்லாம் கூப்பிட்டு இதுவரைக்கும் நான் உங்களை காப்பாத்தித்தான் ஆகணும், அடுத்த மன்மந்திரம் வரப்போறது, அந்த மன்மந்திரத்துல நீங்க தான் வேத தர்மத்தை பிரச்சாரம் பண்ணணும்னு அவாகிட்ட எல்லாம் நீ எடுத்து சொல்ற, அதனால பிரளயம் முழுவதும் நான் உங்களை காப்பாத்துவேன், வாங்கோ அது வரைக்கும் உலகத்தை சுத்தி பார்க்கலான்னு நீ சொல்லியே. என்னமோ இந்த மெட்ராஸை சுத்தி பார்க்க போறேன்னு, என்னமோ மெட்ராஸை சுத்தி பார்க்க போலாம் அப்படின்னு போற மாதிரி பிரளயத்துல ஜலத்துல இத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கா, இவர் மீனா போய் இது நீன்னு இருக்கார், இது பண்ணிட்டு இருக்கும்போது வாங்க உலகத்தை சுத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு இவர் ஆஷின் போறார். எந்த வடிவில் ஆஷின் போறார்? மத்ஸ்ய வடிவில் அந்த போட்டை ஆஷிண்டு போறார். அப்படி ஆஷிண்டு போகும் பொழுது யாரெல்லாம் ஆஷிண்டு போறார் அப்படின்னா, முனி மண்டலாய, இந்த முனிவர்கள் 7 பேர், சப்தரிஷிகளையும் ராஜரிஷியான சத்தியவிரதனையும், மொத்தம் 8 பேர் இருக்கா இப்ப அதுல. அவ கூட இந்த விதைகள் இருக்கு, மூலிகைகள்லாம் இருக்கு, தர்மம் இருக்கு, வேதம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் அந்த படகுல இருக்கு. இந்த படகு யாரு? பூமி தேவி படகாக அங்கே இருக்கிறாள். இத்தனையும் சேர்ந்து பகவான் எல்லாரையும் கூட்டிட்டு போறார். எங்க என்னத்தை காட்டுறேன்னு? உலகத்தை சுத்தி காட்டுறேன்னு அப்படின்னு முனிமண்டலாய அந்த முனிவர் கூட்டத்தை பிரதர்ஷயன், இந்த கூட்டத்தை ஆசிட்டு நீ சுத்தி காட்டினாய். எதை அப்படின்னு பார்த்தோம்னா விஸ்வ ஜகத்து விபாகான்னு, இந்த விஸ்வம் இந்த உலகம், உலகினுடைய ஒவ்வொரு பாகங்களையும், இந்த உலகினுடைய ஒவ்வொரு பாகங்களையும், தண்ணிக்குள்ளதான் இருக்கு எல்லாம், மேல வெறும் தண்ணி. இவர் என்னத்தை காட்டுவாரு? தண்ணியை வச்சுட்டு இது தண்ணி, இது தண்ணி, இது தண்ணி, இது தண்ணின்னு காமிச்சிட்டு இருக்க முடியும். ஆனா அவளுக்கு எல்லாம் புரியுற மாதிரி காட்டணுமே. இந்த பார், இந்த தண்ணி எல்லாம் இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இது இருக்கு, இந்த இடத்துல இது இருக்கு, இங்க மலையா இருக்கு, இங்க கல்லா இருக்கு, இங்க ஜலமா இருக்கு, இந்த இடத்துல இது இப்படி இருந்தது, இந்த இடத்துல காடு இருந்தது, மலைகள் இருந்தது, எல்லா விஷயத்தையும் சொல்லிண்டு கூடவே எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறார். சுத்தி காட்டிண்டே வரக்கூடிய அவர் சம்ஸ்தூயமானோ நிருவரேண தேனா, ராஜாவான சத்தியவிரதனால் அப்படி சொல்லப்பட்ட நீ, அவர் சொல்றது எல்லாம் காட்சிப்படுத்தி பார்த்தார்னா சத்தியவிரதன். அப்ப ராஜா என்ன பண்ணினான்? ஒண்ணுமே புரியல அவனுக்கு. உடனே சோஸ்திரங்களால இவரை பாட ஆரம்பிச்சான். உடனே அவனுக்கு என்ன பண்ணிட்டேன்? சோஸ்திரங்களால பாட நமஸ்கரித்து அந்த மீன் வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த பகவானை நமஸ்கரிக்கிறான், ஸ்தோத்திரமா பாடுறான், துதி பாடுறான். உடனே அவனுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னா, நிருவரேண தேன, அப்படி துதித்த அவனுக்கு ஞானம் பரம், நீ என்ன பண்ணின? உயர்ந்த பிரம்ம ஞானத்தை அவனுக்கு
கொடுத்தியேங்கிறார். அவனுக்கு உபதேசம் பண்ண. நீ என்னத்தை உபதேசம் பண்ண? உயர்ந்த பிரம்ம ஞானத்தை அவனுக்கு உபதேசம் பண்ண. உபனிஷன்னாச்சாரி, அப்படி அவனுக்கு உபதேசிச்சுட்டே நீ அந்த பிரளய கடல்ல சஞ்சரிச்சுட்டே இருந்த. அப்படி நீ உபதேசம் பண்ணிட்டே இருந்த. நீ இந்த பிரளய கடல் ஃபுல்லாத்தையும் சஞ்சரிச்சுட்டே இருந்த. ஞானம், பக்தி, கர்மா, இது எல்லாம் நல்லா விளக்கக்கூடியது இந்த மத்ஸ்ய புராணம். பரம ரகசியம், ஆத்ம தத்துவம், இதை எல்லாத்தையும் சந்தேகமே இல்லாம ரிஷிகளோட கூட, சப்த ரிஷிகளோட கூட பரம ரகசியமாக ஆத்ம ஞானத்தையும் தத்துவ ஞானங்களையும் பிரம்ம ஞானத்தையும் சத்தியவிரதனுக்கு பகவான் உபதேசம் பண்றார். ஸ்தோத்திரம் பண்ணது சத்தியவிரதன் ஸ்தோத்திரம் பண்ணா அதற்கப்புறம் தான் உபதேசம் பண்ணாருங்கிற ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு பட்டத்திரி. அவன் என்ன ஸ்தோத்திரம் பண்ணான்கிற விஸ்தாரம் பாகவதத்தில் இருக்கு. அதுதான் சம்ஸ்தூயமானோ நிருவரேன அப்படிங்கிற ஒரே வார்த்தையால இங்க பட்டத்திரி குறிப்பிட்டிருக்கார். பூரா அத்தனை ஸ்தோத்திரத்தையும் எழுதணும்னா பட்டத்திரியால முடியாது. அரலை, கால் வார்த்தை, ஒரு வார்த்தை, அப்படியே அவ்வளோத்தையும் அடக்கி கொண்டு வந்து ஒரு ஜூஸ் தான் நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த ஒரு சொட்டு ஜூஸை நம்ம குடிச்சோம்னாலே போறோம். அவ்வளவு விளக்கங்கள் அதுக்குள்ள இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. அவ்வளவு விஷயங்களையும் புகுத்தி அப்படி தத்துவ ஞானங்களை எல்லாம் அவனுக்கு போதித்தார் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றார். பிரளயம் முடிய போகுது. அப்படி அந்த பிரளய கடல்ல சஞ்சரிச்சுட்டு இருக்கார். தத்துவ ஞானத்தையும் பிரம்ம ஞானத்தையும் இவாளுக்கு போதிச்சாச்சு. உலகத்துல எல்லா இடங்களையும் அவளுக்கு காமிச்சாச்சு. பிரளயம் முடிய போகுது. பிரளயம் முடியக்கூடிய காலம் வருது. 7வது மன்வந்திரம் தொடங்கக்கூடிய காலம் வந்தது. அப்ப இவர் சப்த ரிஷிகளை எல்லாம் இப்ப என்ன பண்ணணும்? மன்வந்திரம் முடியறது, பிரளயம் அடங்கிடுதுன்னா அடுத்தது இவருக்கு ஜாப் என்ன பண்ணணும்? இனிமே இவாளெல்லாம் நீ இதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை பிரச்சாரம் பண்ணணுங்கிறத போட்ல இருக்கிறச்சே சொல்லியாச்சு. ஆனா அவ பிரச்சாரம் பண்றதுக்கு அவாளுக்குரிய டிபார்ட்மெண்ட் எது, அவாளுக்குரிய டெஸ்டினேஷன் எதுங்கிறது இப்ப அவரு சொல்லி ஆகணும். இப்ப இவருடைய போஸ்ட் அது. அதனால இவர் என்ன பண்றாரு? இந்த சப்த ரிஷிகளை எல்லாம் அவாவா பதவியில இப்ப அமர வச்சுடலாம்னு அமர வச்சாகணும் இல்லையா? அதுக்காக இவர் என்ன பண்றார்? கல்பவதௌ சப்த முனீன் புரோவத் பிரஸ்தாப்ய சத்யவ்ரத பூமி பந்தம் வைவஸ்வதாக்ஷம் மனுமாததானக क्रोधात् हयग्रीवमपि त्रुतो भूः. கல்பாவதௌ, பிரளயம் முடிந்த நேரத்தில், பிரளயம் முடிகிறது, சப்தமுனின் சப்த ரிஷிகளாகிய 7 ரிஷிகளையும் புரோவத்து முன் போலவே, புரக அவத்து முன் போலவே, முன்னாடி எப்படியெல்லாம் அந்த சப்த ரிஷிகள் எங்கெங்க இருந்தாலும் இப்ப கல்பம் இது பிரளயம் மகா பிரளயம் வரும்பொழுது எல்லாமே மாறிடும் சொன்னேன். இப்ப இது நைமித்திக பிரளயம் தான். சோ முன்னாடி முன் கல்பத்துல எப்படி இருந்தாலோ அப்படியேதான் முன்னாடி மன்வந்திரத்துல எந்தெந்த இடத்துல இந்த ரிஷிமார்கள் எல்லாம் இருந்தாலோ அந்தந்த இடத்திலேயே அவரவர்களை திரும்பவும் நியமிக்க வேண்டும். அப்போ அந்தந்த இடத்திற்கு அவளை எல்லாம் அந்த ரிஷிகளை எல்லாம் முன்னாடி இருந்த மாதிரியே பிரஸ்தாபிய, அதே போல சப்த ரிஷிகளை அந்தந்த ஸ்தானத்தில் ஸ்தாபிக்க வச்சு ஏனி சொல்றாரு. இப்ப கரெக்டா குருவாயூரப்பன் கொடுக்கிறது. கல்பாவதௌ சப்தமுனியின் புரோவது. கல்பாவதௌ, கல்பம் முடிந்த காலத்தில் எல்லா அந்த 7 முனிவர்களையும் அவாவா பிளேஸ்ல நீ கொண்டு அவாவால அந்த இடத்துல ஸ்தாபனம் பண்ணியே. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண? பிரஸ்தாபிய சத்தியவிரத பூமி பந்தம். அதுக்கப்புறம் இந்த சத்தியவிரதன் இருக்கானே ராஜரிஷி, அவன் நீ என்ன பண்ண தெரியுமா? இந்த ராஜரிஷியை சத்தியவிரத பூமிபம் வைவஸ்வதன். இப்ப 7வது மன்வந்திரம் வந்துடுது. இப்ப 6வது மன்வந்திரம் வேற, சாக்ஷுஷ மன்வந்திரம். இப்ப இது 7வது மன்வந்திரம். இப்ப 7வது மன்வந்திரம் வந்த பிறகு இங்க 7வது மன்வந்திரத்திற்குரிய ஒரு நாமத்தை அவனுக்கு சூட்ட வேண்டும். அதனால இவனுக்கு இந்த சத்தியவிரதனுக்கு என்ன பெயரை சூட்டினாய் நீ அப்படின்னா வைவஸ்வதன் என்ற நாமத்தை அவனுக்கு சூட்டின குருவாயிரப்பா. அப்படி அவனை 7வது மனுவாக நீ ஆக்கினாய். இதற்கு முன்னாடி 6வது மன்வந்திரத்தில் அப்ப இருந்த மனு சாக்ஷுஷ மனு. இப்ப 7வது மனுவாக வைவஸ்வதாக்கியம். இதுல என்ன கொடுக்கிறார்? வைவஸ்வதாக்கியம். வைவஸ்வதாக்கியம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விவஸ்வான் அப்படிங்கிறது சூரியனுக்கு ஒரு பெயர். இந்த சூரியனின் மகனானவன் இந்த வைவஸ்வதன். அதனால வைவஸ்வதன் சூரியனுக்கு மகனாக பிறந்த காரணத்தினால் உனக்கு
வைவஸ்வதன் அப்படிங்கிற பெயரை சூட்டி இந்த 7வது மனுவாக அவரை அப்பாயிண்ட் பண்றார், நியமிச்சு. குருவாயூரப்பா, நம்மிடம் இல்லை, இப்போ நம்ம கிட்ட மனுஸ்மிருதின்னு ஒரு புஸ்தகம் மனுஸ்மிருதின்னு இருக்கு. இந்த மனுவினுடைய அந்த ஸ்மிருதியை வச்சுட்டு தான் நம்ம எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றோம். அதுதான் சட்டம் தர்மத்திற்கு. அதை வச்சுட்டு தான் நம்ம அதை வழங்கினவர் இந்த வைவஸ்வதன். வைவஸ்வதன் அப்படிங்கிற மனுதான் நாம இருக்கிறதும் இப்ப 7வது மன்வந்தரம். வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதி தமே கலியுகே அப்படின்னு நம்ம சங்கல்பம் எல்லாம் பண்ணிக்கும் பொழுது நம்ம பண்ணிப்போம். இன்னைக்கும் நம்ம அப்படிதான் பண்ணிட்டு வரோம். அந்த வைவஸ்வத மன்வந்தரத்தில் தான் நாம இப்ப இருக்கோம். பகவான்டேந்து எல்லா வேத ஞானங்களையும் பிரம்ம ஞானத்தையும் கத்துண்டவன் இந்த வைவஸ்வத மன்வந்தரன். அவன் அந்த மனுஸ்மிருதியில கத்துண்ட காரணத்தினால் தான் எழுதிய இந்த மனுஸ்மிருதியின் முதல் அத்தியாயத்தில் ஸ்ரீமன் நாராயணனின் பெருமைகளை சொல்லி முதல் அத்தியாயத்துல அததான் சொல்றான். அந்த மனுஸ்மிருதியில எடுத்து பார்த்தோம்னா நாராயணனினுடைய பெருமைகள் தான் இருக்கும், அவனுடைய மகிமைகள் தான் இருக்கும். அதெல்லாம் எடுத்து சொல்லி அப்புறம் அவர் சொல்லி கொடுத்த தர்மங்களை எல்லாம் எப்படி நாம கடைபிடிக்கணுங்கிற அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்து, இதெல்லாம் எதுக்கு பண்றாரு? இந்த மனுஸ்மிருதின்னு ஒண்ணு எழுதி அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டா இதை எழுதி என்னத்துக்காக பண்ணணும்? இந்த வைவஸ்வத மனு தன்னைத்தான் இவன் ஜம்முன்னு இவன் இஷ்டப்படி இனிமே இவன் சொல்படிதான் இந்த மன்வந்தரமே நடந்து ஆகணும். அப்படி இருக்கும் பொழுது இனிமே இவனுக்கு என் பகவானுக்கு என்ன டச்சு வேண்டாமே, என்னத்துக்கு பகவானுக்கு இது பண்ணணும் அப்படின்னா, இல்ல அந்த மனுவினுடைய ஸ்மிருதியினுடைய அந்த தர்மத்தை காப்பதனுடைய முதல் இதுவே என்ன அப்படின்னா, நாம் செய்வது எதுவுமே பகவானின் பிரீத்திக்காக, பகவானை சந்தோஷப்படுத்துவதற்காக மட்டுமே, பகவான் ஒருவனே எல்லாவற்றிலும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். பின்னர் அதுக்கப்புறம் நிறைய எல்லா கடமைகளையும், நம்மளுடைய கடமைகள்லாம் என்னென்ன அது எல்லாத்தையும் அதுல சொல்றார். முதல்ல நாராயணனை புரிய வச்சுட்டு அப்புறம் தர்மங்களை பத்தி எல்லாம் சொல்றார். அப்படி 7வது மனுவாக நியமிக்கப்பட்ட பின் அதற்கு பின் என்ன பண்றார்? இவ்வளவும் நிதானமாக பண்ணி மத்ஸ்யாவதாரத்தின் இந்த பார்ட் பூரா ரொம்ப சாஃப்டான பார்ட்டா போறது, ரொம்ப பொறுப்பான பார்ட்டா போறது. அதை விட பொறுப்பான பார்ட்டை அதுக்கப்புறம் எடுக்கிறார். அப்ப அவருடைய இது எப்படி மாறுறது? எனக்கு இன்னொரு பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, குரோதாத்து, இப்ப கோபத்தோட திரும்பறார் அப்படின்னு இந்த இடத்துல கடைசி லைனை கொடுக்கிறார். 9வது ஸ்லோகத்தினுடைய கடைசி லைன்ல பட்டத்திரி கொடுக்கிறார். குருவாயூரப்பா, நீ என்ன இவ்வளவு கோபத்தோட இந்த பக்கம் திரும்புற? குரோதாத் ஹயக்ரீவம். உடனே அபித்ருதோபோகு, குருவாயூரப்பா இப்ப நீ என்ன இவ்வளவு கோபத்தோட திரும்புற அப்படின்னும் போது, இப்ப கோபத்திரன் ஹயக்ரீவன்ற அசுரன் அப்ப வேதத்தை பிடிக்கின்னு போனானே, அதை ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல பார்த்தோமே, அங்கேயும் இருக்காது இன்னும். இப்ப இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இனிமே லாஸ்ட் ஸ்லோகத்துல தான் அதோட கம்ப்ளீஷனை கொண்டு வந்து கொடுக்கணும். அதனால பட்டத்திரி என்ன பண்றார், லாஸ்ட் லைனுக்கு ஸ்லோகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தினுடைய கடைசி வரியில அதை கனெக்ட் பண்றார். குரோதாத்து, ரொம்ப கோபத்தோட மத்ஸ்யாவதார மூர்த்தியாக இருந்த குருவாயூரப்பா, நீ ஹயக்ரீவன் என்ற அசுரனை இப்ப நீ என்ன பண்ற? குரோதாத்து, கோபம் கொண்டு குதிரை முகம் கொண்ட அந்த அசுரனை நீ என்ன பண்ற? அபித்ருத அபூத், போய் தாக்கிறாயே குருவாயூரப்பா. நீ அவ்வளவு வேகத்தோட போய் நீ அவனை தாக்கிறதுக்கு போனியே. இப்ப இந்த ரிஷிகள் கூறிய தர்மங்களை, இந்த ரிஷிகள்லாம் தர்மத்தை சொல்றா இல்லையா, என்னென்ன தர்மம், அதை நிலைநிறுத்துறது ஒரு மனுவோட கடமை. இந்த ரிஷிகளுக்கெல்லாம் பகவான் என்னென்ன கிடைப்ப, இந்த ரிஷிகள்லாம் சப்த ரிஷிகளை ஒரு பார்ட்லயும் கொண்டு வந்து விட்டாச்சு. அதையெல்லாம் நிலை நிறுத்தணும் அப்படின்னா நிறுத்துறது மனுவோட கடமை. அப்படின்னா இந்த மனு தான் அவளையெல்லாம் கரெக்டா டைரக்ட் பண்ணணும். அப்போ மனுவையும் சப்த ரிஷிகளையும் ஸ்தாபனம் பகவான் செஞ்சுட்டார். தர்மத்தை நிலை பெற செய்யறதுக்கு தான் அவ்வாறு செய்யறார். இப்படி தர்மங்கள் எல்லாம் வேதங்கள்ல அடங்கி இருக்கு. அந்த வேதங்களைத்தான் ஹயக்ரீவன் தூக்கின்னு போயிட்டான். இப்படி எல்லாம் பகவான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த வேதங்கள்லாம் எங்க இருக்கு கடைசியில அப்படின்னா, இந்த ஹயக்ரீவன் தூக்கின்னு போயிட்டான். அப்ப பிரளய காலத்துல தூங்குற பிரம்மாவனுடைய வாயிலிருந்து அபகரிச்சுண்டு போன அந்த வேதத்தை காப்பாத்தணுமே, அது இப்ப பகவானோட கடமை. அந்த வேதத்தை காப்பாத்தி இவா கிட்ட கொடுத்தாதானே 7வது மன்வந்தரமே நடக்கும். அது இப்ப பகவானோட டியூட்டி. அதுக்காகத்தான் அவ்வளவு கோபமாக அவர் போனாருங்கிறார் பட்டத்திரி. அவ்வளவு கோபமா பகவானை ஹயக்ரீவனை தொடர்ந்து பகவான் போனார், மத்ஸ்யாவதாரமாக பகவான் போனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்படி போன பகவான் என்ன பண்ணார்? ஸ்வதுங்க ஸ்ருங்கக்ஷதவக்ஷசந்தம்
निपात्य दैत्यं निगमान् गृहीत्वा विरिञ्चये प्रीतहृदे तधानः प्रभञ्जनाकार पते 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 प्रभायाः ஸ்வதுங்க ஸ்ருங்க. ஸ்ருங்கன்னா கொம்பு. ஸ்வதுங்க ஸ்ருங்க, உன்னுடைய உயர்ந்த கொம்பு. அந்த கொம்போட தானே வேகமா போற. க்ஷதவக்ஷசம், அந்த நீ என்ன பண்ண, அவன் பாட்டுக்கு ஜம்முன்னு எடுத்து ஜாலியா இருக்கான். இவரு 10 ஸ்லோகம் முடிச்சுட்டு 10வது ஸ்லோகத்துக்கு தான் போறாரு. அது வரைக்கும் அவன் எடுத்துட்டு வந்துட்டானோ இல்லையோ, ரொம்ப ஜாலியா இருக்கானோ இல்லையோ. இப்ப அங்க போன உடனே, இவர் போன உடனே பார்த்தாரு அவன் எடுத்து வச்சுட்டு இருக்கானே அப்படின்ட்டு அவன் மார்ப அந்த இதோடைய குத்தி கிழிக்கிறார். எதால? அந்த மீன் மச்சாவதாரத்தினுடைய மூக்கு மேல ஒரு கொம்பு இருக்கு, அந்த கொம்பால அந்த குதிரை அரக்கனினுடைய அசுரனினுடைய மார்ப கிழிச்சியே. அப்புறம் தம் தைத்தியம் நிபாத்திய, தம் தைத்தியம் நிபாத்திய, தைத்தியம்னா அசுரன், அந்த அசுரனை நீ அழிச்ச. நிகமான் கிரகித்வா, அவனிடமிருந்து வேதங்களை மீட்டாய். நிகமான் கிரகித்வா, அவன் கிரகிச்சுண்டு போன அந்த வேதத்தை அவங்கிட்டே இருந்து நீ மீட்டுண்டு வந்துட்ட குருவாயிரப்பா. இப்ப இந்த இடத்துல ஏன் கொம்பால கிழிக்கணும்? அப்ப வேற கை இல்ல கால் இல்ல இவருக்கு, அதனால கொம்புதான் இருக்கு, அதுதான் ஆயுதமா இருக்கு, அதனால கிழிச்சாரு. சரி, ரைட்டு. ஏன் மார்ல கிழிக்கணும்? அடுத்த கொஸ்டின் வருதா? இவர்தான் இவ்வளவு பெரிய உருவம் எடுத்துட்டு இருக்காரு, ஒரே போடு வாளால போட்டாலே போருமே, ஏன் மார்ல போய் கிழிக்கணும் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு சொல்றது என்னன்னா, வேத ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தால், அவன் வேத ஞானத்தை தானே திருடினான். அது எங்க போய் ஸ்டோர் ஆயிருக்கும்? அவன பேப்பரையும் வேத இதையுமா எடுத்துட்டு போனான் இல்லையே. அவன் திருடினது வேத ஞானம். பேப்பரோ ஓலைச்சுவடியோ கிடையாது, அது எழுதா கிழவின்னு நம்ம முன்னாடியே சொன்னோம். அப்ப அவன் திருடிண்டு போனது வேத ஞானத்தை திருடிண்டு போயிட்டான். வேத ஞானத்தை திருடிண்டு போனவன் எங்க வச்சுட்டு இருப்பான்? தன்னுடைய ஹிருதயத்தில் வச்சுட்டு இருப்பான். எங்க போய் ஸ்டோர் ஆயிருக்கும்? அது ஹிருதயத்துல போய் ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப எங்க கிழிக்கணும்? மாறதான் கிழிக்கணும். அதை எப்படி கிழிக்க முடியும்? கொம்பாலத்தான் கிழிக்க முடியும்னு. அந்த வேத ஞானத்தை கொம்பால கிழிச்சு, அவன் மார்பை கிழிச்சு, அதை எடுத்து அதை கிரகித்து விரிஞ்சையே. விரிஞ்ச அப்படின்னா பிரம்மாவினுடைய பெயர். பிரம்மாவுக்கு பிரீத்த கிருதே, அவர் சந்தோஷப்படும்படி. இந்த பிரம்மா என்ன பண்ணாரு? ஐயோ கொஞ்சம் அசந்து தூங்கிட்டுமே. அசைஞ்சு தூங்கினதனுடைய விளைவு என்னாச்சு? நம்ம கிட்டே இருந்து இப்படி வேதமெல்லாம் நம்ம கிட்டே இருந்து வெளியில வந்துடுதே. வெளியில வரும்பொழுது அப்ப பார்த்து சமயம் பார்த்துட்டே இருந்து இந்த அசுரன் என்ன பண்ணான்? டக்குன்னு இந்த வேதத்தை அபகரிச்சுட்டு போயிட்டானே, திருடிட்டு போயிட்டானே, கொஞ்சம் அசால்ட்டா விட்டுட்டமேன்னு மனசு பதப்பதச்சு. தவிச்சு கொண்டிருந்த அந்த பிரம்மாவிற்கு, வருத்தத்தோட இருந்த அந்த பிரம்மா சந்தோஷப்படும்படி, ததான குருவாயிரப்பா, மத்ஸ்யமூர்த்தியான நீ அந்த வேதத்தை திருப்பி அவர்கிட்ட தந்தியே, மத்ஸ்யாவதாரத்தை இப்படி பூர்த்தி பண்ணியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இப்படிப்பட்ட வைபவம் கொண்ட அந்த மத்ஸ்யாவதாரத்தை படிக்கிறதே அவ்வளவு விசேஷம். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை தேவைகளையும் அது பூர்த்தி பண்ணும். அது பிரபஞ்சனாகார பதே. பிரபஞ்சனாகார பதே அப்படின்னா குருவாயூரில் வசிக்கக்கூடிய குருவாயூரப்பனே பிரபாயா, அடியனையும் காப்பாற்றும், இங்க இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றும்னு சொல்லி வேண்டிக்கிறார். இதுல நம்ம ஒரு தத்துவத்தை நம்ம இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல இந்த மத்ஸ்யாவதாரம் சொல்லக்கூடிய தத்துவம் என்ன அப்படிங்கறத நாம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். என்னன்னா, பிரம்மா அப்படிங்கிறது ஜீவாத்மா, இந்த குதிரை அப்படிங்கிறது அசுரன். இந்த குதிரை ஹயக்ரீவன்கிறது இந்த இடத்துல அசுரன். இப்ப இது ஜீவாத்மா. இந்த 5 புலன்களும் 5 குதிரை மாதிரி. நம்ம கிட்ட இருக்கிற 5 புலன்களும் 5 குதிரை மாதிரி. கடிவாளமே இல்ல அதுக்கு. புலன்கள் ஜீவாத்மாவை மற்ற விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுத்துறது. எல்லா விஷயங்கள்லயும் இந்த புலன்கள் ஈடுபடுத்தி லௌகிக விஷயங்கள்ல எல்லாம் ஈடுபடுத்தி நன்னா தூங்க வச்சு ஞானமே சுருங்கி போயிடுறது. அதுக்கு இந்த ஜீவாத்மாக்கு இருக்கிற கொஞ்சம் அந்த ஞானமும் சுருங்கி போயிடுறது, அதுகிட்ட இல்லாத போயிடுறது. அப்படி சுருங்கி போகும்பொழுது எப்பயோ ஒரு தடவை அந்த ஜீவாத்மாக்கு ஒரு தெளிவு ஏற்படும் இல்லையோ, ஐயோ நம்ம அஞ்ஞானியா இருக்குமே அப்படின்னு எப்பயாவது தோணும் இல்லையோ அந்த ஜீவாத்மாக்கு. அப்ப பிடிச்சுண்டு பகவானை தஞ்சம் அடைஞ்சுடு. அதுதான் இதுல இருக்கிற தத்துவம். பகவானை அந்த நேரத்துல நீ தஞ்சம் அடைஞ்சிட்டியானா, இந்த பிறவிங்கிறது ஒரு பெருங்கடல், பவ சாகரம். அந்த சாகரத்தில் இருந்து மத்ஸ்யமூர்த்தியா பகவான் உன்னை காப்பாத்தி உனக்கு ஞானோபதேசம் பண்ணி இந்த ஜீவாத்மா பக்தி யோகத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடைவதற்கு பகவான் உனக்கு மிகவும் உதவி செய்வார், மிகவும் வழிகாட்டுவார்னு சொல்லி பட்டத்திரி
இந்த மத்ஸ்யாவதார வைபவத்தை எப்படி முடிச்சார் அப்படிங்கறத நம்ம எல்லாரும் பார்த்தோம், அனுபவிச்சோம். அவ்வளவு அற்புதமான ஒரு வைபவம் இது. இந்த வைபவத்தை அனுபவிச்சுண்டே இதை நம்ம திரும்ப திரும்ப படிச்சு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம எப்படி கொஞ்சம் அஞ்ஞானத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஞான வழிக்கு வரணும். பகவானை நினைச்சுட்டே இருக்கும் பொழுது கொஞ்சம் காணாத போயிட்டா கூட ஐயோ எங்க காணமோ காணமே காணமே காணமேன்னு சொல்லிட்டு தேடுவாளே, அந்த மாதிரி பகவான் எங்கன்னு தேடுற லெவலுக்கு நம்மளால போக முடியாட்டாலும் அந்த குறிப்பிட்ட ஒரு சில நேரம்னு வச்சுட்டு இருக்கிறத கூட 2 நிமிஷம் பகவான்கிட்ட போய் சொல்லணும்னா கூட அது ஒரு ஈடுபாடோட சொல்லுவோம். அதை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துப்போங்கிற அந்த எண்ணத்தோட இன்னைக்கு வகுப்பை நம்ம பூர்த்தி பண்ணலாம். அடுத்த செஷன்ல நம்ம மீட் பண்ணலாம். நாராயணா கில குரோ பகவன் நமஸ்தே.